அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضلில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட திருக்குர்ஆன் வசனங்கள் என்ற இந்த தொடர் உரையின் 17வது நாளில் நாம் அமர்ந்திருக்கிறோம். நேற்றைய தினம் திருக்குர்ஆனின் 2வது அத்தியாயத்தில் 102வது வசனம் அதிகமான மக்களால் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு இருக்கிறது என்பதன் ஒரு பகுதியை பார்த்தோம். நேற்றைய அந்த வசனத்தை விளக்கும் பொழுது சில தமிழாக்கங்களையும் நம்ம வாசித்து காட்டினோம். வேறவங்க போட்ட தமிழாக்கத்தை வாசித்து காட்டினோம். சில சகோதரர்கள் அந்த வசனத்தை ஒவ்வொரு வரியாக வாசித்து விளக்கினால் எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று ஒட்டுமொத்த சாராம்சமாக சொல்லாமல் ஒவ்வொரு வரியாக வாசித்து அவங்க என்ன அர்த்தம் சொல்கிறாங்க, நம்ம என்ன அர்த்தம் சொல்கிறோம், எது சரி என்று விளக்கினால் அது எங்களுக்கு கூடுதல் தெளிவாக இருக்கும்னு சில சகோதரர்கள் கேட்டுக்கொண்டாங்க. அதனால் இந்த 102 வசனத்தை அப்படியே வரிக்கு வரி வார்த்தைக்கு வார வாசித்து அதில் எந்த இடத்துல மற்றவங்க தவறான மொழிபெயர்ப்பு செஞ்சுருக்கிறாங்க என்பதை விளக்குவோம். அதில் ஆரம்பிக்கிற என்னென்னு கேட்டால் ஒத்தபாவு, இதுதான் அந்த 2வது அத்தியாயம் 102வது வசனத்தினுடைய துவக்கம். ஒத்தபாவு என்றால் பின்பற்றினார்கள், ஃபாலோ பண்ணுகிறார்கள் அர்த்தம். இது யாரை பற்றி சொல்லப்படுது என்று கேட்டால் யூதர்களை பற்றி. இதுக்கு முந்தைய வசனங்களில் அன்றைக்கு மதீனாவில் இந்த யூதர்கள் என்னென்ன மாதிரி தப்பான கொள்கையில் இருந்தாங்க என்று சொல்லும் பொழுது அதன் ஒரு பகுதியாகத்தான் ஒத்தபாவு, இந்த யூதர்கள் ஃபாலோ பண்ணுகிறார்கள், பின்பற்றுகிறார்கள். மா தத்ரு ஷயாத்தீனும், ஷைத்தான்கள் ஓதியதை சொன்னதை இவர்கள் பின்பற்றுகிறார்கள். இவங்க வஹி அடிப்படையில் உள்ளதை பின்பற்றுவதற்கு பதிலாக மூசா நபி வழியாக வந்த வேதத்தை பின்பற்றுவதற்கு பதிலாக ஷைத்தான்கள் சொன்னதை பின்பற்றுகிறார்கள். ஆரம்பமே ஷைத்தான்களை பின்பற்றுகிறார்கள் அல்லாஹ் சொல்கிறான். அலா முல்கி சுலைமானுடைய ஆட்சியின் போது, அப்போ சுலைமானுடைய ஆட்சியில் சில ஷைத்தான்கள் ஏதோ சொல்லியிருக்கிறார்கள், அது வழி வழியாக இவர்களுக்கு அது வந்திருக்கிறது. அதை என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அது மார்க்கம் என்று நினைத்து பின்பற்றுகிறார்கள். ஆரம்பிக்கும் ஒரு பூடகமாக தான் விளங்காத மாதிரி ஆரம்பிக்கும், ஆனால் பிறகு தெளிவாயிரும். அப்போ நேரடி அர்த்தம் என்னென்னு கேட்டால் ஒத்தபவு, இவர்கள் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். மா தத்ரு ஷயாத்தீனும், ஷைத்தான்கள் சொன்னதை, அலா முல்கி சுலைமானுடைய ஆட்சி காலத்தில் ஷைத்தான்கள் சில பேர் இருந்தாங்க. அவங்க சொன்னதை வழி வழியாக கற்று இவங்க பின்பற்றுகிறார்கள்னு அர்த்தம் வருது. இந்த அர்த்தத்தில் ஒரு குழப்பம் கிடையாது. ஆனால் இதில் ஒரு முதல் விளக்கம் என்னென்னு கேட்டால் ஷைத்தான்கள் சொன்னதை பின்பற்றுறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா. ஷைத்தான்கள் மனிதர்கள்ட்ட நேரடியாக சொல்லுவாங்களா? ஷைத்தான்கள் சொன்னதை நம்ம பின்பற்றுவோம், மனுஷன் பின்பற்றான் என்று சொன்னால் ஷைத்தான் உள்ளத்தில் ஒரு ஊடுருவி போடுவானே தவிர நம்மக்கிட்ட பேச மாட்டான். ஷைத்தான்கள் நமக்கு எதையும் சொல்லித்தரவும் மாட்டான், உள்ளத்தில் தான் அவன் செய்வான். அப்போ இந்த இடத்துல ஷைத்தான்கள் என்பது ஷைத்தானை தான் குறிக்குமா அல்லது வேறு அர்த்தம் தருமா என்பதை முதல்ல அதை தீர்வு கொண்டு வந்துடணும் இந்த வசனத்துக்கு. அப்போ ஷைத்தான்கள் சொல்வதை பின்பற்றுகிறார்கள் என்று சொன்னால் ஷைத்தானை பற்றி நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு மார்க்கத்தில்னா, இன்னஹு யராக்கும் ஹுவ வ கபீலுஹு. ஷைத்தான் வேற வசனம், இதுக்கு விளக்கமாக நான் சொல்லக்கூடிய வேற வசனம் இன்னஹு யராக்கும் ஹுவ வ கபீலுஹு. இந்த ஷைத்தான் என்பவனும் அவனுடைய கூட்டத்தாரும் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மின் ஹைசு லா தரவுனகும், நீங்கள் அவர்களை பார்க்காத வகையில். இப்போ ஷைத்தான்லாம் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறான், ஆனால் நம்ம அவனை பார்க்கல. இப்போ ஷைத்தான்கள் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மின் ஹைசு லா தரவுனகும், நீங்கள் பார்க்காத வகையில் பார்க்கிறார்கள். 7வது அத்தியாயத்தில் 27வது வசனம். அப்போ ஷைத்தான்கள் சொன்னதை பின்பற்றுகிறார்கள் என்று சொன்னால் இது நெஜ ஷைத்தானாக இருக்க முடியாது. ஷைத்தான் மனுஷன்ட்ட எதையும் சொல்லித்தர மாட்டான். இப்போ ஷைத்தான்கள் சிலதை சொல்லி கற்றுக் கொடுத்தார்கள் என்று சொல்வதை எந்த இடத்தில் ஷைத்தான் என்று பொருள் கொள்வது பொருத்தம் கிடையாது.
ஏன்னு கேட்டால் ஷைத்தான்கள் வந்து நபிமார்களுக்கு வேண்டாம் தென்படுவார்கள், மலக்குமார்கள் அப்படித்தான். ஷைத்தான்கள் வந்து மனிதர்களுக்கு தென்படுவாங்களா? தென்பட மாட்டாங்கன்னு நல்லா சொல்லிட்டான். நீங்கள் அவங்கள பார்க்க மாட்டீங்க, அவங்க உங்களை பார்ப்பாங்க. அதுவும் இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை வழிகெடுத்ததை பேசும்பொழுது தான் லா எஃப்தினன்னக்கும் ஷைத்தான் உங்களை குழப்பி விட வேண்டாம், கமா அஹ்ரஜ் அபவைக்கும் மினல் ஜன்னா, ஜன்னத்திலிருந்து உங்களுடைய தந்தை தாய் ஆதம் ஹவ்வாவை வெளியேற்றினான்ல வழிகெடுத்து, அந்த மாதிரி உங்களையும் வழிகேட்ட செஞ்சிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை சொல்கிறான். இன்னஹு யராக்கும் ஹுவ, அவனும் ஓ கபீருஹு, அவனுடைய கூட்டத்தினரும் மின் ஹைசு லா தரவுனகும், நீங்கள் அவர்களை பார்க்காத வகையில் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இது 7:27. அப்போ ஷைத்தான்கள் சொன்னதை பின்பற்றுகிறார்கள் என்று சொன்னால் ஷைத்தானுக்கு 2 அர்த்தம் இருக்கிறது. நிஜ ஷைத்தான், சில இடங்களில் வந்து கெட்ட மனிதர்களும் ஷைத்தான் சொல்லப்படும். பெரும்பாலான அசல் அர்த்தம் வந்து ஷைத்தான் தான். சில நேரத்தில் கெட்டவன் இருப்பான்னு சரியான ஷைத்தானாக இருக்க நம்ம சொல்லுவோம். நம்ம கூட சொல்லுவோம்ல 1 நம்பர் ஷைத்தாவன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு மனுஷனை பற்றி சொல்லுவோம், நம்ம சொல்கிறது ஆதாரமாகாது. அந்த மாதிரி அல்லாவும் சொல்கிறான். நம்ம ஒருத்தனை போய் ஷைத்தான் சொன்னால் அது மார்க்க ஆதாரமாகாது. ஆனால் வந்து அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் சில கெட்டவர்களை பேசும் பொழுது ஷைத்தான்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறான். அப்போ ஷைத்தான்கிற வார்த்தை குறைவான இடங்களில் கெட்ட மனுஷனையும், அதிகமான இடங்களில் ஒரிஜினல் ஷைத்தான் இருக்கான்ல அவனையும் குறிக்கக்கூடியதாகத்தான் குர்ஆன் ஹதீஸில் இருக்கிறது. இந்த இடத்துல வந்து நேரடியான ஷைத்தான்களை சொல்ல முடியாது. ஏன்னா ஷைத்தான்கள் வந்து உங்களுக்கு ஓதி கொடுக்குறாங்க, சொல்லி கொடுக்குறாங்கன்னு வருது. இந்த சூனியத்துக்கு தான் வருது, பிறகு சூனியம்ன்றது வரும். அப்போ சூனியத்தை வந்து ஷைத்தான் ஒருத்தருக்காக சொல்லி கொடுக்குறான்னா அவன் எப்படி மனுஷனை வந்து காட்சி தர மாட்டானே? காட்சி தராமல் எப்படி கற்றுக் கொடுக்குறது? உள்ளத்தில் வந்து வசுவாசு போடலாம். ஒரு கலையை கற்றுக் கொடுக்குறதா இருந்தால் உட்கார வச்சு பாடம் நடத்தி புரிய வைக்கிறது, பேச்சுவார்த்தை நடத்தின மாதிரிலாம் பின்னாடி வருது. ஷைத்தான்கள் வந்து நம்ம கண்டிஷன்லாம் போட்டு அதை கற்றுக் கொடுத்தார்கள்னு வருது. அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த இடத்துல ஷைத்தான் என்பது வந்து கண்டிப்பாக அந்த ஷைத்தானை குறிக்காது, அது மனிதர்களை தான் குறிக்கும். அதுபோக இதுக்கு சான்றாக நம்ம சொல்வதாக இருந்தால் 2வது அத்தியாயத்தில் 14வது வசனம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் முனாஃபிக்குன்னு ஒரு கூட்டம் இருந்தாங்க. முனாஃபிக்குன்னா என்னென்னு கேட்டால் இஸ்லாத்தில் ஏற்ற மாதிரி நடித்தவர்கள். இஸ்லாத்தில் ஏற்கலை, ரசூல்லாட்ட வந்து நாங்கள் உங்களை சேர்ந்த ஆட்க தான் என்று நடித்து கொண்டிருந்தார்கள். அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது என்ன செய்கிறான்னு கேட்டால் வைதா லகுல்லதீன ஆமனு கால ஆமன்னா, மூமீன்களை சந்திக்கும் பொழுது நாங்களும் மூமீன்கள் என்று சொல்கிறார்கள். ஒய்தா ஹலோ இலா ஷயாத்தீனியும், அவருடைய ஷைத்தான்கள்கிட்ட போன பிறகு காலு இன்னாமாக்கும், நாங்கள் உங்கள் ஆளுக்கு தான் என்று சொல்கிறார்கள். ஷைத்தான்கிட்ட போகிறாங்கன்னு வருது. இங்கே ரசூல்லாட்ட வந்தால் இன்னாமாக்கும், நாங்கள் உங்களை சேர்ந்தவர்கள் என்று சொல்கிறார்கள். ஒய்தா ஹலோ இலா ஷயாத்தீனியும், அவங்களுடைய ஷைத்தான்கள்கிட்ட போகும்பொழுது, அவங்களுடைய ஷைத்தான்கள்கிட்ட அவங்களுடைய தலைவர்கள், அவங்களுடைய வழிகெடுக்கிற தலைவர்கள் இருக்காங்க இல்லையா, அங்கே போகும்போது என்ன செய்கிறாங்கன்னா நாங்கள் உங்களை சேர்ந்த ஆளுக்கு தான் நடிக்கிறோம், முகமதுகிட்ட போய் நாங்கள் நடிக்கிறோம் என்று சொல்கிறார்கள். அப்போ அந்த கெட்டவர்களை சொல்லும் பொழுது என்ன வார்த்தை பயன்படுத்துகிறாங்கன்னா ஷைத்தான்கள்ங்கிற வார்த்தை வருது. இந்த ஷைத்தானுக்கு என்ன அர்த்தம் இல்லை, ஷைத்தான்கிட்ட போய் சொன்னாங்க. இது முஸ்லீம்களை பார்த்து ராமண்ணான்னு சொல்லிட்டு ஷைத்தான்களை தேடி பார்த்து ஷைத்தான்களை உருவாட முடியுமா? அவனால் முடியாது. அப்போ இந்த இடத்துல ஷைத்தான்கிறது யாரை தான் குறிக்குது? கெட்ட மனிதர்களை தான் குறிக்கிறது. இது 2வது அத்தியாயம் 14வது வசனத்தில். அதே மாதிரி மனிதர்களையும் ஷைத்தான் இருப்பான் என்பதற்கு ஆதாரமாக 6வது சூறாவில் 112வது வசனத்தில் இருக்கிறது. இப்போ கதாலிக்க ஜால்னாலி குல்லி நபியின் அதுவன், ஒவ்வொரு நபிக்கும் நாம் எதிரிகளை ஏற்படுத்தியிருந்தோம். ஷயாத்தீனல் இன்சு ஒல் ஜின்னி, மனிதர்களில் உள்ள ஷைத்தான்களையும் ஜின்களில் உள்ள ஷைத்தான்களையும் எதிரியாக்கியிருந்தோங்கிறான். மனிதர்களில் உள்ள ஷைத்தான்கிறான். ஷயாத்தீனுல் இன்சி, மனித ஷைத்தான்களையும் எதிரியாக்கியிருந்தோம். இந்த ஒரிஜினல் ஷைத்தானை எதிரியாக்கியிருந்தோம். நபிமார்களுக்கு வந்து 2 விதமான எதிரிகள் இருந்தாங்க. ஒன்று ஷைத்தான்கிறவன், அவன் பொதுவாக எதிரியாக தான் இருப்பான். மனிதர்கள்லையும் சில பேர் என்ன செஞ்சாங்க, எதிரியாக இருந்தாங்க. அதுக்கு அல்லாஹ் என்ன வார்த்தையை போடுறான்னா ஷயாத்தீனுல் இன்சி, இன்சுனா இன்சான் மனுஷன், மனிதர்களில் உள்ள ஷைத்தான்களையும் இவர்களுக்கு நம்ம எதிரியாக ஆக்கியிருந்தோம் நபிமார்களுக்குங்கிறான். மனிதர்களில் ஷைத்தான் இருக்கான்னு வழங்குதில்ல, மனிதர்களில் உள்ள ஷைத்தான்னு அந்த ஷைத்தானா கெட்டவன் அர்த்தம். மனிதர்களில் உள்ள ஷைத்தான்கிற வார்த்தை எதை குறிக்கும் என்றால் கெட்டவர்கள் அர்த்தம் தருமே தவிர ஷைத்தான்கிற அர்த்தம் வராது. அதே மாதிரி வந்து நம்ம உள்ளத்தில் கெட்ட எண்ணங்களை போட்டு கெடுப்பான்னு சொல்கிறோம்ல வஸ்வாஸ், இந்த வஸ்வாசு ஷைத்தான் போடுறான். ஷைத்தான் போடுற மாதிரி மனுஷனும் போடுவானா, உள்ளே நுழைஞ்சு போட மாட்டான், அவன் காதில் போடுவான், சில விஷயத்தை போடுவான், வஸ்வாஸ் உண்டாகி போயிடும். இதை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது அல்லது வஸ்விசு ஃபி சுதூரின்னாஸ், மனித உள்ளங்களில் தவறான எண்ணங்களை போடுகிறானே
அவனை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன். மினல் ஜின்னத்தி ஒன்னாஸ், இந்த மாதிரி செய்யக்கூடியவர்கள் ஜின்னத்திலையும் ஜின் வகையில் அந்த ஷைத்தானில் இருக்கிறார்கள். ஒன்னாஸ், மனிதர்களும் இருக்கிறார்கள். உள்ளத்தில் தவறான எண்ணங்களை போடக்கூடிய வேலையை செய்கிறவன் மனிதர்கள்னு இருக்கிறான், ஷைத்தான்லையும் இருக்கிறான். அந்த ஷைத்தானுக்கு அந்த அர்த்தம் வேறு. மனிதர்கள் இருக்கிறான்னு சொன்னால் கெட்ட மனுஷன் என்ன செய்வான், உங்கள்கிட்ட உள்ளத்தில் எப்படி போட முடியும், மனுஷன் போடுறதா காது வழியாக தான் போட முடியும். ஷைத்தான் போடுவதாக இருந்தால் கல் வழியாக போட்டுருவான். ஷைத்தான் எனக்கு கெட்ட எண்ணத்தை போடுவதாக இருந்தால் காதில் வந்து பேச மாட்டான், எனக்கே தெரியாது. உள்ளுக்குள்ளே ஊடுருவி போய் என்ன செய்வான், அந்த கெட்ட எண்ணங்களை போட்டு விட்டுருவான். ஒரு மனிதன் ஒரு மனிதனுக்கு கெட்ட எண்ணத்தை எப்படி போடுவான், கோல் சொல்வதன் மூலமாக, புறம் பேசுவதன் மூலமாக, ஒருத்தனை பற்றி ஒருத்தனை சொல்வதன் மூலமாக ஒரு கெட்ட எண்ணத்தை என்ன செய்வான், போடுவான். அவனை பற்றி மெல்லாம் என்ன செய்கிறான்டா, வசுவா ஷைத்தானத்தை ஆக்குறான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி வந்து ஃபித்ரா நோன்பு காலத்தில் வந்து ஃபித்ராவை வசூலிப்பதற்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைராவை நியமிச்சிருக்கிறாங்க. சதகத்துல் ஃபித்ர் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கொண்டாந்து மக்கள் கொடுப்பாங்க, வாங்கி வச்சுக்கிடுவாங்க, பிறகு விநியோகம் பண்ணுவாங்க. அதனுடைய பொறுப்பாளராக அபூ ஹுரைராவை நியமிக்கிறாங்க. அப்போ ஒருத்தன் வந்து அதை திருடுறான். வந்து திருடினவன் என்ன செய்கிறான், கை பிடிச்சி விட்டார். பிடிச்சவொன்னு என்ன செஞ்சேன், நான் தெரியாமல் திருட்டேன், என்னை விட்டுரு அப்படின்னு சொன்னோன்னே சரி நாளைக்கெல்லாம் வரக்கூடாதுன்னு விரட்டி விட்டுருவார். அப்போ இதே மாதிரி 3 நாள் நடக்கும். 3ஆவது நாள் வந்தவொடனே என்ன செய்வான்னு கேட்டால் இதே மாதிரி பிடிச்சி வச்சுக்கிடுவானா. அப்போ அவன் சொல்லுவான், என்னை இந்த தடவை மட்டும் கடைசியாக விட்டுரு, உனக்கு ஒரு நல்ல ஒரு செய்தியை சொல்லித்தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தியை சொல்லிக் கொடுப்பான். என்ன சொல்லுவான்னு கேட்டால், நீ வந்து படுக்கைக்கு போகும் பொழுது ஆயத்துல் குர்சி ஓதினால் லையசால் அலைக்க மினல்லாஹி ஹாஃபிலுன், அல்லாவிடமிருந்து உனக்கு ஒரு பாதுகாப்பு இருந்து கொண்டே இருக்கும். ஓலா எக்கரப்புக்கு ஷைத்தானும் ஹத்தா துசுபிக, சுபுகு வரைக்கும் உங்கள்கிட்ட எந்த ஷைத்தான் நெருங்க மாட்டான் அப்படின்னு ஆயத்துல் குர்சியை ஓதி கொடுத்துட்டு போயிட்டான். ரசூலுல்லாஹ் கேட்பாங்க, என்னப்பா நடந்த விஷயம் என்ன, நேற்று இரவு என்ன நடந்துச்சுன்னு கேட்டவுடனே அபூ ஹுரைரா அதை சொல்லுவாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, சதக்கக, அவன் சொன்ன விஷயம் உண்மைதான், ஒவ்வொ கதூபுன், ஆனால் அவன் பொய்யன், ஒதாக்க ஷைத்தானுன், அவன் ஷைத்தான் அப்படின்னாங்க. இந்த ஆயத்துல் குர்சி சொல்லி கொடுத்துட்டு போனானே, ஏன்னா வந்து திருடுறதுக்கு வந்திருக்கான், உணவை திருட வந்திருக்கிறான். உணவை திருட வந்தது அந்த ஷைத்தானுக்கு உணவுலாம் தேவையில்லை. இந்த ஒரிஜினல் ஷைத்தான் வந்திருந்தான்னு சொன்னால் அது அபூ ஹுரைரா முதல்ல பார்க்க முடியாது. ஷைத்தானை நீங்கள் பார்க்க இயலாதுன்னு வந்திருக்கும் பொழுது அபூ ஹுரைரா பார்த்து ஒரே இடம்லாம் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்லிட்டான், நீங்கள் பார்க்காத விதத்தில் அவங்க தான் பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டான். அப்போ ஷைத்தான்னு சொல்லி இந்த இடத்துல வருவது வந்து நிஜ ஷைத்தானாக அர்த்தம் கொள்ள முடியாது. ஏன் கொள்ள முடியாதுன்னா, அவனுக்கு இந்த உணவு வீட்டில் பசியாக இருக்காங்க, பட்னியாக இருக்கிறாங்க, திருட வந்தேன்னு சொல்லுவான். அப்போ ஷைத்தானோட வீட்டுக்கு என்ன பசி பஞ்சம் இருக்குது, என்ன திருடுறது, இந்த சதகத்துல் ஃபித்ருடைய பயிற்சி இதெல்லாம் அவனுக்கு உணவு ஆக முடியாத ஆதாரம் இருக்கான்னா அப்படி ஆதாரம் இல்லை, இது திருடவும் மாட்டாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கிறதுனால ஒரு கெட்ட ஒருத்தன் வந்து என்ன செஞ்சுருக்கிறான், இந்த விஷயத்தை ரசூலுல்லாஹ் சொல்லும்போது அதிசயம் கேட்டிருப்பான் போல இருக்குது ஆயத்துல் குர்சியை பற்றி, அதை சொல்லி கொடுத்துட்டு போயிட்டான். சொன்ன விஷயம் சரி தான், கரெக்டாக தான் சொல்லியிருக்கிறான், ஆனால் அவன் பொய்யன் அப்படின்னு சொல்லும் பொழுது தாக்க ஷைத்தானுங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவன் ஒரு ஷைத்தான் என்ன அர்த்தம், கெட்டவன் அர்த்தம், அந்த ஷைத்தான் அர்த்தம் கிடையாது. இது புகாரில் 3275வது ஹதீஸில் இருக்கிறது. அதே மாதிரி வந்து நம்ம தொழுது கொண்டிருக்கும் பொழுதே குறுக்க நடக்கக்கூடாதுன்னு சட்டம் இருக்குது. நம்ம ஒரு தடுப்பு வைக்காமல் குறுக்க போனால் நம்ம தடுக்கிறதுக்கு உரிமை இல்லை. நம்ம தொழுவும் முன்னாடி என்ன செய்யணும், ஒரு தடுப்பு வச்சுக்கணும். அதுக்கு குறுக்க ஒருத்தன் வந்தால் நம்ம தடுக்கலாம். ஏன்னா நம்ம செய்ய வேண்டிய பாதுகாப்பை செஞ்சிட்டோம். தடுப்புங்கிற பாதுகாப்பு வைக்கலான்ட்டு வைங்க, குறுக்க போனால் நமக்கு தடுக்க உரிமை கிடையாது. ஏன்னா நம்ம தடுக்கலையில் ஒரு இது வரைக்கும் நான் தொழுகிறேன், என்னுடைய இடம் இதுக்குள்ளே வராதுன்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், என்னத்தையாவது ஒரு பொருளை, ஒரு கட்டையோ தலைவாணியோ ஒரு சேரையோ ஒரு ஏதாவது ஒரு பொருளையோ வச்சு அதை செய்யணும். அப்போ வந்து ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இதா மர்ற பைன எதை அகதிக்கும் செய்வோம் ஒஹோயும் சொல்லி, உங்களுக்கு மத்தியில் ஏதாவது ஒருத்தன் வந்து நடந்து போனானே ஆனால் தொழுதுகிட்டு இருக்கும்போது ஃபல் எம்னவுஹு, அவனை கையை நீட்டி தடுக்கணும். குறுக்க வந்தானே என்ன செய்யணும், குறுக்க போக விடக்கூடாது, கையை நீட்டி தடுக்க வேண்டும். ஃபொயின் நபா, தடுக்கும்போது அவன் மீறி கொண்டு வந்தானேயானால் ஃபல் எம்னவுஹு, மேலும் தடுக்கட்டும். ஃபொயின் நபா, மறுபடியும் மீறினானேயானால் ஃபொல் யுகாத்திலுஹு, அவன்கிட்ட சண்டை அடிக்கட்டும்ங்கிறாங்க, சண்டை போடட்டும், யுத்தம் செய்யட்டும்ங்கிறாங்க. சொல்லிவிட்டு இன்னமாக ஷைத்தானும், அவன் ஷைத்தான், தொழும்போது குறுக்க வந்து அவன் ஷைத்தான் தானே, அவன் இது அந்த ஷைத்தானா, ஷைத்தான் குறுக்க வர்றான் அவனை பார்க்க முடியும். நம்ம தொழுகைக்கு குறுக்க ஒருத்தன் வர்றவனை ரசூலுல்லாஹ் ஷைத்தாங்கிறாங்க. அப்போ ஷைத்தானுக்கு என்ன மீனிங் இந்த இடத்துல, கெட்ட மனுஷன் அர்த்தம். அந்த ஷைத்தான்கிற அர்த்தம் கிடையாது. அந்த ஷைத்தான் குறுக்க வரவும் மாட்டான், வந்தாலும் நம்ம பார்க்க முடியாது, வந்தால் கூட கையை நீட்டி தடுக்கிற மாதிரி வந்து செய்ய முடியாது. அப்போ இதில் என்ன வருது, தொழுகையில் குறுக்க போய்கிட்டு இருக்கிறவனை வந்து நீங்கள் தடுங்க, ஏன்னு கேட்டால் அவன் ஷைத்தான். அப்போ இந்த ஷைத்தானுடைய மீனிங் என்ன விளங்குது, எல்லா இடத்துலையும் ஷைத்தான் அர்த்தம் செய்யக்கூடாது. ஷைத்தாண்டா தான், ஷைத்தான் தான் ஒரிஜினல் அர்த்தம். இது ஒரிஜினல் அர்த்தம் செய்ய முடியாது. எங்கெல்லாம் செய்யக்கூடாது,
மனிதர்கள் பார்த்தார்கள்னு வர்ற இடத்துல பூரா அந்த அர்த்தம் செய்யாதீங்க. ஷைத்தான் வர்ற இடத்துல ஷைத்தான் செஞ்சுருங்க. ஷைத்தான் அவர் பார்த்தாரு, ஷைத்தானோட பேசிக்கிட்டு இருந்தார் இப்படின்னு வந்துச்சுன்னா கண்டிப்பாக என்ன இல்லை, அந்த இடத்துல மட்டும் ஷைத்தான் இல்லை. இந்த ஷைத்தானுக்கு வந்து கெட்ட மனுஷன் அர்த்தம். அதுக்காண்டி எல்லா இடத்துலையும் ஷைத்தானுக்கு இந்த அர்த்தம் செஞ்சிடக்கூடாது. கெட்ட மனுஷன் ஷைத்தான் தான். குர்ஆனில் வரக்கூடிய எல்லா இடத்துலையும் ஷைத்தான் தான். ஷைத்தான் மனிதர்களுக்கு முன்னாடி வந்தான், மனிதனோட பேசிக்கிட்டு இருந்தான், பேச்சுவார்த்தை நடத்தினாங்க, அந்த மாதிரியாக வரும் என்று சொன்னால் அதை மட்டும் என்ன விளங்கிக்கிறேன், இது வந்து கெட்ட மனுஷன் விளங்கிக்கிறணும். அதே மாதிரி இது புகாரில் 3274 ஹதீஸில் இருக்குது. அது மாதிரி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய்கிட்டு இருக்கும்போது, பயணத்தில் போகும்போது ஒரு கவிஞன் வந்து ஒரு பாட்டு பாடிக்கிட்டே வர்றான். அந்த பாடு வந்து நல்ல கவிதையை வந்து பாடுறதுக்கு தப்பு கிடையாது. இவன் பாடுற கவிதை வந்து கெட்ட கவிதை, கெட்டனா சிறுக்கானதாக இருக்கலாம், என்ன விஷயம்னு வரல. கெட்ட கவிதைன்னா சிறுக்கு இருக்குது, அல்லது ஆபாசமான வர்ணனைகள் ஏதாவது இருக்கும். அப்படி ஏதோ ஒரு பாட்டு படிச்சுட்டு வர்றான். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஹுது ஷைத்தான், அந்த ஷைத்தானை பிடிங்கிறாங்க. அந்த கவிஞன் பாட்டு படிச்சுட்டு வர்றான், அந்த பாட்டு சரியில்லாத பாட்டாக இருக்குது. அப்போ ரசூல் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹுது ஷைத்தான், அந்த ஷைத்தானை பிடிங்கிறாங்க. அப்போ ஷைத்தானை பிடிங்கன்னா ஷைத்தான் அது அவன் மனுஷன், நம்மளை மாதிரி உள்ள ஒரு மனுஷன். ஆனால் அவன் செஞ்ச செயல் வந்து கெட்ட செயலாக இருக்குது. அதனால் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த கவிஞனை, கெட்ட கவி பாடக்கூடியவனை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷைத்தான்கிற வார்த்தையால் பயன்படுத்தி அடையாளம் காட்டியிருக்கிறாங்க. இந்த இடத்துல ஷைத்தானை பிடிங்கிற விளங்கிக்கணும். ஷைத்தானை பிடிக்க முடியுமா? ஷைத்தானை பிடிங்கிற அந்த வாசகத்தை வச்சவனை என்ன விளங்கணும், ஷைத்தானுக்கு ஷைத்தான அர்த்தம் கொடுக்க முடியாது. ஏன்? ஷைத்தானை நீங்கள் பிடிக்க முடியாது. பிடிக்கிறேன்னா நமக்கு முன்னாடி பார்த்துருன்னு அர்த்தம். அது மாதிரி பார்க்கணும். பிடிக்கிறத ஃபஸ்ட் என்ன செய்யணும், அவனை பார்க்கணும். பார்வையில் தட்டுப்படாத ஒருத்தனை எப்படி நீங்கள் பிடிப்பீங்க? அவன் பிடிக்க சொல்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட சம்பவம் வேறு சொல்கிறாங்க, ஒரு கவிஞன் காட்டி வேறு சொல்கிறாங்க. அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது ஷைத்தான்கிற வார்த்தைக்கு வந்து இதான் அர்த்தம்னு விளங்கி போச்சு. சரி, முதல் விஷயத்தை முடிச்சிருவோம். ஒத்தபவு, அவர்கள் பின்பற்றினார்கள், மாத்தத்துல் ஷயாத்தீன், ஷைத்தான்கள் சொல்வதை பின்பற்றினார்கள். ஷைத்தான்னா கெட்ட மனிதர்கள். ஷைத்தாண்டா யார்? கெட்ட மனிதர்கள். ஏதோ சொல்லியிருக்கிறாங்க, அது என்ன சொன்னாங்க பிறகு வரும், அதை பின்பற்றினார்கள். எப்போ இது நடந்தது? அலா முல்கி சுலைமான் ஆட்சியில் நடந்த ஒரு விஷயமாச்சா. ஒமா கஃபர சுலைமானும், அடுத்த வரி தொடர்ச்சியாக இதை விடுபடாமல் மொத்தத்துக்கு அர்த்தம் செஞ்சுருவோம். ஒமா கஃபர சுலைமான் காஃபிராக இருந்ததில்லை. சுலைமான் நபி காஃபிராக இருந்ததில்லை. வலாக்கின்ன ஷயாத்தீன கஃபரு, இந்த ஷைத்தான்கள் தான் காஃபிராக இருந்தார்கள். எந்த ஷைத்தானை பேசணும்? கெட்ட மனுஷனை. இந்த ஷைத்தான்கள் தான் காஃபிராக இருந்தார்கள். அல்லிமுனன் நாச சிஹ்ர, மனிதர்களுக்கு சிஹரை கற்றுக் கொடுத்து, மனிதர்களுக்கு சிஹ்ர் என்கிற சூனியத்தை கற்பித்து கொடுத்து, இந்த மனிதர்கள் தான் என்ன செஞ்சாங்க, காஃபிராக இருந்தார்களே தவிர சுலைமான் நபி காஃபிராக இருக்கவில்லை என்று இந்த இடத்துல வருது. இது எதுக்கு இதை சொல்கிறான்னு கேட்டால், அன்றைக்கு இருந்த யூதர்கள் இந்த சூனியம்னு சொல்லி மக்களை ஏமாற்றிட்டு இருந்தாங்க இல்லையா, இந்த ஏமாற்று வேலையெல்லாம் சுலைமான் நபி மூலமாக எங்களுக்கு வந்ததுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு மறுப்பு இது. சுலைமான் நபி காலத்தில் சிலர் செஞ்சுட்டு இருந்தாங்க. இந்த சூனியம்ங்கிறது வந்து நபி மூலமாக வந்தால் அது ஒரு அங்கீகாரம் தானே. அந்த சூனியம்ங்கிற கடை ஒரு நபி மூலமாக சொல்லி தந்தால் வகி மாதிரி போயிடுதில்ல. ஒரு நபி மூலமாக சூனியம் சொல்லி கொடுக்கப்பட்டால் அது அனுமதிக்கப்பட்டதுன்னு வந்துடும், அது நல்ல செயல்னு வந்துடும். அதுக்காக என்ன செஞ்சாங்க இந்த யூதர்கள் வந்து, அந்த அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்த மாயமந்திர வேலைகளை, தாயத்து தல்சமாத்து வேலை பார்த்துட்டு இருந்தாங்கல்ல, அந்த மாயமந்திர வேலைகளை வந்து சுலைமான் நபி அதில் கொண்டு போட்டாங்க. சுலைமான் நபி வழியாகத்தான் எங்களுக்கு இதெல்லாம் வழியாக வந்திருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு தான் அல்லாஹ் சொல்கிறான், ஒமா கஃபர சுலைமான் காஃபிராக இருக்கல. அது சூனியத்தை சொல்லி தந்தால் அவர் காஃபிராக போயிருப்பார். அது அவர் சூனியத்தை சொல்லி தரலைங்கிறதுக்கு வேறு வார்த்தையை அல்லாஹ் சொல்லி காட்டலாம். ஒமா கஃபர சுலைமான் நபி அவர் காஃபிராக இருந்ததில்லை அப்படின்னு என்ன அர்த்தம்? சூனியத்தை சொல்லி தந்தார் என்று சொன்னால் அவர் காஃபிராகிடுவார். சூனியத்தை சொல்வது, சூனிய மக்களை எப்படி ஏமாத்துறது, எப்படி அவங்கள சுரண்டுவது என்று கற்றுக் கொடுத்தா அது காஃபிராக போயிடும். அப்போ ஒமா கஃபர சுலைமான் வந்து காஃபிராக இருக்கவில்லை. ஆனால் யார் காஃபிராக இருந்தால், வலாக்கின்ன ஷயாத்தீன கஃபரு, இந்த ஷைத்தான்கள் தான், அதாவது இந்த சூனியத்தை கற்றுக் கொடுத்தாங்கல்ல மனித ஷைத்தான்கள் அங்கே அர்த்தம் செய்யணும். ஏன்னு கேட்டால் அந்த ஷைத்தான் செய்ய முடியாது. அல்லிமுன நாச சிகர, மனிதர்களுக்கு சிகரை கற்றுக் கொடுத்து, மனிதர்களுக்கு சிகரை கற்றுக் கொடுத்துன்னு சொன்ன உடனே மனிதனோட மனிதனை உட்காந்து பேசுகிறாண்டாகுது, கற்றுக் கொடுக்குறாண்டாகுது. அப்போ அந்த ஷைத்தான் அவன் இல்லை, இது மனுஷனை தான் குறிக்குது. அப்போ அல்லிமுன நாச சிகர, மனிதர்களுக்கு சிகரை கற்றுக் கொடுத்து ஷைத்தான்கள் தான் காபிர்களாக ஆனார்கள். இதுவரைக்கும் எல்லா தமிழாக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த நான் சொன்ன வரைக்கும் இது அர்த்தம் போட்டிருக்காங்களோ ஒவ்வொரு தர்ஜுமாவுலையும் இந்த வார்த்தைகள் முன்ன பின்ன இருக்கேன், அவங்க ஸ்டைலில் மொழிபெயர்த்திருப்பாங்க கருத்து.
இந்த கருத்துப்படி தான் நான் சொன்ன இதுவரைக்கும் என்ன செஞ்சிருப்பாங்க, அர்த்தம் செஞ்சிருப்பாங்க. ஷைத்தான்கள் கூறியதை பின்பற்றினார்கள், சுலைமான் காஃபிராக இருக்கவில்லை, அந்த ஷைத்தான்கள் தான் சிகரை கற்றுக் கொடுத்து காஃபிராக ஆனார்கள். எந்த ஒரு தமிழாக்கத்தை எடுத்து பார்த்தாலும் இந்த அர்த்தம் தான் இருக்கும். இதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரி, இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நுழைக்கிறேன்னு, சூனியங்கத்தை கற்றுக் கொடுத்துட்டு காஃபியர் குஃபுர் ஆக்கி விட நம்மளை. எப்படிப்பட்ட வேலை? சூனியன்னு சொன்னாலே பித்தலாட்டம், மோசடின்னு சொல்லியாச்சு. நேற்றைய தினம் சூனியம்னு சொன்னால் என்னது? ஏமாத்துறது, தந்துரம், அயோக்கியத்தனம், ஃப்ராடு, பித்தலாட்டம், இதுக்கு பேர் தான் இது சூனியம். இதை போய் ஒருத்தன் கற்றுக் கொடுத்துட்டு தெரிஞ்சான்னு சொன்னால் அவன் காஃபிர் ஆயிடுவான் என்பதும் இதில் வருகிறது. ஏன்னு கேட்டால் சூனியத்தை கற்றுக் கொடுத்து அவர்கள் காஃபிர் ஆகிவிட்டார்கள் நல்லா சொல்லி காட்டுறான். அது ஒரு மனசில் பதிய வச்சுக்கிறோம். இது வரைக்கும் ஆயிடுச்சா? அதுக்கப்புறம் ஒமா உன்சில அலல் மலக்கைன்னு அடுத்த வரி. இது வரைக்கும் உள்ளதில் எந்த குழப்பமும் இருக்காது. நீங்கள் அர்த்தம் செஞ்சு எந்த தமிழாக்கத்தை எடுத்து பார்த்தாலும் இது வரைக்கும் இந்த கருத்து தான் வரும். எந்த கருத்து? சுலைமான் காலத்தில் ஷைத்தான்கள் சொன்னதை பின்பற்றினார்கள், சுலைமான் காஃபிராக இருக்கவில்லை, ஷைத்தான்கள் தான் சூனியத்தை மனிதர்களுக்கு கற்றுக் கொடுத்து காஃபிர்களாக ஆனார்கள். இவ்வளோ அதனுடைய அர்த்தம். ஒத்தபோ மாத்தத்துல் ஷயாத்தீன் வலா முல்கி சுலைமான ஒமா கஃபர் சுலைமானு உலாக்கின்ன ஷயாத்தீன கஃபரு அல்லிமுனன் அசிசுகிற. இது வரைக்கும் உள்ள அர்த்தம் என்னென்னு கேட்டால் எல்லோரும் ஒரே மாதிரி அர்த்தம். அதுக்கடுத்தது ஒமா உன்சில் அலல் மலக்கைனி. இங்கே தான் அதை அர்த்தம் செய்வதில் மற்ற சில மொழிபெயர்ப்பாளர்கள் நமக்கு முரண்பாடுகள் வரும். இதில் என்ன வருதுன்னா, ஒமா உன்சிலங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா, இந்த வார்த்தை அரபி கிராமர் பிரகாரம் 2 அர்த்தம் தரக்கூடியதாக உள்ள ஒரு சொல். இது இலக்கண பிரகாரமே ஒமா உன்சில என்ற சொல்லுக்கு என்ன செய்யலாம், 2 அர்த்தம் செய்யலாம். ஒன்று அருளப்படவில்லை, இந்த மா என்றால் இல்லை என்ற அர்த்தம். உன்சிலன்னா அருளப்பட்டது, இறக்கப்பட்டது. மா உன்சிலன்னா இறக்கப்படவில்லை, சென்ற கால வினையில் எதிர்மறை. அப்படி ஒரு அர்த்தம் ஒமா உன்சிலங்கிற சொல்லுக்கு இருக்கிறது. மா உன்சில என்ற அதே சொல்லுக்கு இறக்கப்பட்டது. உன்சிலன்னா இறக்கப்பட்டது இருக்குல்ல, மா உன்சிலன்னா இறக்கப்பட்ட ஒன்று அப்படிங்கிற அர்த்தம் இருக்கிறது. அது கிராமர் படியே அந்த அர்த்தம் செஞ்சாலும் அந்த மொழிக்கு உள்ளது தான், அல்லது இந்த அர்த்தம் செஞ்சாலும் அந்த மொழியில் உள்ளது தான். அதிகமானவர் என்ன செய்வாங்கன்னா, ஒமா உன்சில் அலல் மலக்கைனி, 2 மலக்குகள் மீது அருளப்பட்டதையும் பின்பற்றினார்கள் அங்கே கொண்டே வச்சுருவாங்க மற்ற தமிழாக்கத்தில். ஏன்னா ஒமா உன்சிலவுக்கு இந்த இல்லைன்னு அர்த்தம் செய்ய மாட்டாங்க. நம்ம எப்படி அர்த்தம் செஞ்சுருக்கோம்னு கேட்டால், ஒமா உன்சில அலல் மலக்கைனி, 2 வானவர்கள் மீதும் இந்த சூனியம் அருளப்படவில்லை. அவங்க 2 காரணத்தை சொல்லி சூனியத்தை நியாயப்படுத்தினாங்க. ஒன்று சுலைமான் நபி வழியை வந்துச்சுன்னாங்க, இன்னொன்று 2 வானவர்கள் வழியாக தான் எங்களுக்கு இது கிடைச்சிச்சு அப்படின்னு வர சொல்லிட்டு, வானவர்கள் வழியாக கிடைச்சா வஹி ஆயிரும்ல. அதாவது நாங்களாக சைத்தான்ட்ட கற்றுக்கிட்டதை சொல்லலை, இதுக்கு ஒரு மார்க்க முத்திரை இருக்குன்னு சொல்வதாக இருந்தால் என்ன செய்யணும், நபியை இழுக்கணும், இல்லாட்டி மலக்கை இழுக்கணும். அப்போ தான் நாங்கள் செய்வது மார்க்க ரீதியாக உள்ளதுன்னு மக்களை ஏமாற்ற முடியும். அதற்கு அவங்க 2 வேலை செஞ்சாங்க. ஒன்று சுலைமான் நபி மேலே கொண்டே போட்டாங்க, அதுக்கு அல்லாஹ் மறுத்துட்டான். சுலைமான் நபி காஃபிர் கிடையாதுல, இதை சொல்லித்தர மாட்டார், அவர் பேரில் என் போய் சொல்கிறீங்க. அப்போ சுலைமான் நபி இல்லை. அடுத்து என்ன செஞ்சாங்க என்று கேட்டால், 2 மலக்குகள், அந்த 2 மலக்குகள் மூலமாக எங்களுக்கு இது கிடைத்தது என்று சொன்னாங்க. அதுக்கு அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, ஒமா உன்சில அருளப்படவில்லை, இல்லைங்கிற அர்த்தம் நம்ம செய்கிறோம், அவங்க இருக்குங்கிற அர்த்தம் செய்வாங்க நேர் மாத்தமாக. அதான் முத்தசாபின்னா இப்படியும் செய்யலாம் அப்படியும் செய்யலாம். நம்மள கிராமரில் 2 அர்த்தம் உண்டு. ஒமா உன்சில அலல் மலக்கைனே, அந்த 2 வானவர்கள் மீது இது அருளப்படவில்லை, சூனியம் அருளப்படவில்லை, வானவர்கள் வழியாகத்தான் இந்த சூனியம் வந்துச்சுங்க, வானவருக்கு இது கொடுக்கப்படலடா அப்படின்னு நல்லா சொன்னான் என்றால் இந்த அர்த்தம் வச்சோம்னு சொன்னால், அப்போ சூனியத்தைக்கு நியாயப்படுத்த சுலைமான் நபி இழுத்தாங்கல்ல, அதுவும் தவறு, மலக்குமார்களை இழுத்தாங்கல்ல, அதுவும் தவறு என்ற அர்த்தம் வந்துவிடும். நம்ம கொடுத்த அர்த்த பிரகாரம் இப்படி நம்ம தமிழாக்கத்தில் இருக்கும். எப்படி இருக்கேன், ஒமா உன்சில் அலல் மலக்கைனி, மலக்கைனா 2 மலக்கு, அல் மலக்கைனா அந்த 2 மலக்குன்ற அர்த்தம். அந்த 2 மலக்குன்னா எந்த 2 மலக்கு என்று தேடி பார்த்தா, முந்தின வசனத்தில் ஏதாவது அந்தன்னு சொன்னால் அப்படி தானே சொல்லுவோம். அந்த 2 பேர்னா என்ன அர்த்தம், முதல்ல பேசப்பட்டிருக்கும். அந்த 2 வரை கூட்டிகிட்டு வாண்டா திடீர்னு சொல்ல முடியாது, ஒரு ஆட்டு கூப்பிட்டு அந்த 2 வரையும் கூப்பிட்டா முடிப்பார், எந்த 2 பேரையான்னு கேட்பார். ஒரு முதல்ல 2 பேரை பற்றி பேசி இருந்தால் தான் அந்த 2ன்னு சொல்ல முடியும். அந்த மனிதனை வெறும் மனுஷனை கூட்டுவாண்டா வேறு விஷயம், அந்த மனுஷனை கூட்டிகிட்டு வாங்குகிறோம். அப்போ என்ன எப்படி சொல்லுவோம், அதை ஏற்கனவே ஒரு மனுஷனை பற்றி 1 மணி நேரத்துக்கு முந்தி பேசியிருப்போம், அந்த பேச்சுவார்த்தை இருந்துக்கிட்டு இருக்கு, மனசில் இருந்துக்கிட்டு இருக்கேன். அப்போ என்ன செய்வோம், அவனை கூட்டிகிட்டு வா. அப்போ விளங்கிக்கிறான் அவனண்டா அந்த மனுஷனண்டா ஏற்கனவே சொல்லப்பட்ட மனுஷன்ற அர்த்தம். இங்கே என்ன வருதுன்னா, அந்த 2 வானவர்கள் மீது இது அருளப்படவில்லை என்று சொன்னால், முதல்ல 2 வானவரை பற்றி இருக்கான்னு தேடி பார்க்கணும். இது 102வது வசனம்.
102வது வசனம்னு கொஞ்சம் இப்படி மேலே போனோம்னு சொன்னால் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் 98 வசனம் 4 வருஷத்துக்கு முன்னாடி, இதுக்கு 4 வசனத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா மண்கான அதுவன் இல்லாஹி ஓ மலாய்க்கத்தி உருசுலகி, யார் அல்லாஹ்வுக்கு எதிரியாக இருக்கிறானோ, மலக்குகளுக்கு எதிரியாக இருக்கிறானோ, தூதர்களுக்கு எதிரியாக இருக்கிறானோ, ஓ ஜிப்ரீல ஓ மீகால, ஜிப்ரீலுக்கும் மீகாயிலுக்கும் யார் எதிரியாக இருக்கிறானோ ஃபைனல்லாஹ் அதுவன் லில் காஃபிரீன், அந்த மாதிரியான ஆட்களுக்கு அல்லாஹ்வும் எதிரியாக இருக்கிறான்னு ஒரு வசனம் வருது. அந்த யூதர்கள் வந்து ஜிப்ரீல் மீகாயிலுக்கு எதிரியாக இருக்காங்கன்னு நல்லா குற்றம் சுமத்துறான். ஜிப்ரீல் மீகாயிலுக்கு எதிரியாக இருந்தால் நீ எனக்கு எதிரி, அவங்க மேலே நிறைய பொய்களை சொல்லியிருக்காங்கன்னு வழங்குது. ஜிப்ரீல் மீகாயில் பேரில் நிறைய பொய்களை சொல்லி இருந்ததுனால நீ வந்து ஜிப்ரீல் மீகாயிலுக்கு எதிரியாக இருந்தால் இப்போ இன்னல்லாஹ் அதுவும் லில் காஃபிரின், இந்த மாதிரி காஃபிருக்கு அல்லாஹ் வகையை நானும் எதிரியாக இருக்கிறேன்னு எல்லாம் முடிக்கிறான். அப்போ 298 வசனத்தில் 2 வானவர்களை பற்றி பெயர் சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கு. ஜிப்ரீல்ங்கிற வானவரை பற்றியும் மீகாயில்ங்கிற வானவரை பற்றியும் 4 வசனத்துக்கு 98, 99, 100, 101 3 வருஷத்துக்கு முன்னாடி 3 வசனங்களுக்கு முன்னாடி இந்த 2 மலக்குகளை பற்றி பேசப்பட்டிருக்கு. 2 மலக்கை பேசிட்டதுனால அந்த 2 வானவருங்க எதை குறிக்கும்? வெறும் வானவர்னா ஏதோ பேர் எதை வச்சுக்கலாம். அந்த 2 வானவர்னா பின்னாடி உள்ளதுக்கு வராது, முன்னாடி தான் சொல்லப்பட்டிருக்கணும். இதுக்கு முன்னாடி பேசப்பட்டிருக்கணும். முன்னாடி 101 பார்க்குறோம் 2 வானவரை பற்றி காணா, 100 பார்க்குறோம் 2 வானவரை பற்றி காணா, 99 வசனத்தில் பார்க்குறோம் வானவரை பற்றி காணா, 98 பார்க்குறோம் இருக்குது. 98 வசனத்தில் பார்க்குறோம் மண்கான அது ஒன் இல்லாயோ மலாய்க்கத்தி ஓ ஜிப்ரீல ஓ மீகாயில, ஜிப்ரீல் மீகாயில் 2 பேருக்கும் யார் எதிரியாக இருக்கிறானோ அவர்களுக்கு அல்லாஹ்வும் எதிரின்னு வந்துடுது. இப்போ இந்த அந்த 2 வானவர்கள்ங்கிறது இருக்குல்ல, அந்த 2 வானவர்கள் என்பது கண்டிப்பாக முன்னாடி உள்ளதைத்தான் சொல்லணும். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக சேர்த்து என்ன அர்த்தம் வரேன்? உமா உன்சில, இந்த சூனியம் அருளப்படவில்லை அலல் மலக்கைனி ஜிப்ரீல் மீகாயிலுக்கு. நீனா தான் சொல்லிட்டு தெரிகிற சூனிய கலையை வைத்து இஸ்லாத்தில் உள்ள மார்க்கத்து யூத மார்க்கத்தில் உள்ளது என்று சொல்லி யூத மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறாய். உண்மையில் என்னன்னு கேட்டால் இந்த சூனியத்துக்கு மலக்குக்கு சம்பந்தம் கிடையாது, சூனியத்துக்கும் சுலைமான் நபிக்கு சம்பந்தம் கிடையாது. இந்த மாதிரி குஃபுரான விஷயங்களை சுலைமான் சொல்லித்தர மாட்டார், அதே மாதிரி மலக்கும் சொல்ல மாட்டார்ல குஃபுரான விஷயத்தை. அப்போ நம்ம என்ன அர்த்தம் செய்கிறோம்னு கேட்டால் ஒமா உன்சில அலல் மலக்கைனி, அந்த 2 வானவர்கள் மீது இந்த சூனியம் அருளப்படவில்லை. மா உன்சிலன்னா அருளப்படவில்லை, இந்த அர்த்தம் எதிர்மறையான அர்த்தம். சென்ற கால வினையில் எதிர்மறை இல்லைன்னு சொல்கிறதுக்கு பேர் எதிர்மறைமாங்க. வந்தான் வரவில்லைங்கிறோம்ல, அடித்தான் அடிக்கவில்லை, அடிக்கவில்லைங்கிற எதிர்மறை. அப்போ உன்சிலன்னா அருளப்பட்டது, மா உன்சிலன்னா அருளப்படவில்லை. இதுலேயும் அந்த மாதிரி வாசம் கூட வந்திருக்கும். ஒமா கஃபர சுலைமான் வருதில்ல, இது கொஞ்ச நேரம் படித்தோம்ல, ஒமா கஃபர சுலைமான், சுலைமான் காஃபிராக இருக்கவில்லை, அந்த மாதிரி தான் இது. மா கஃபர என்றால் சுலைமான் காஃபிராக இருக்கவில்லை, மா உன்சிலன்னா இறக்கப்படவில்லை. அப்போ மா உன்சில் அலல் மலக்கைனி, 2 மலக்குகள் மீதும் இந்த சூனியம் அருளப்படவில்லை. அப்போ இதில் என்ன வந்துடுதுன்னு கேட்டால் அந்த யூதர்களுடைய தவறான கருத்துக்கு மறுப்பு வந்துடுது. இதில் என்ன செய்கிறாங்கன்னா மற்ற சில தமிழாக்கங்களில் தான் அரபு தப்சீர்களில் வந்து நான் சொன்ன இந்த அர்த்தம் போட்டிருக்கிறாங்க, வேறு அர்த்தம் போட்டிருக்கிற, இவங்க போட்ட அர்த்தம் போட்டிருக்கிறாங்க. குர்துபி இந்த மாதிரி ஆட்கள்லாம் நம்ம சொன்ன அர்த்தம் தான் போடுறாங்க. அவங்க சொன்ன அர்த்தம் நம்ம போடுற அப்படி வச்சுக்கிறீங்களா, நம்மளை பார்த்து அவங்க போடுறாங்க, அவங்க போட்டது கரெக்டாக இருக்கிறனால அந்த அர்த்தம் நம்ம ஏற்றுக்கிட்டோம். அப்போ இப்போ என்ன செய்யணும், மறுபடியும் பார்க்குவோம், அவங்க அர்த்தத்துக்கு வருவோம். மற்ற தமிழாக்கத்தில் எங்கே அர்த்தம் செய்கிறாங்கன்னா ஒமா உன்சில் அலல் மலக்கைனி, அவர்கள் பின்பற்றினார்கள். நல்லா முதல்ல இருந்து வாங்க, ஒத்தபோ பின்பற்றினார்கள், மாத்தத்துள் ஷைத்தான், ஷைத்தான்கள் கூறியதை பின்பற்றினார்கள். ஒமா உன்சில் அலல் மலக்கைனி, 2 மலக்கு மீது அருளப்பட்டதையும் பின்பற்றினார்கள். அப்படி இவங்க என்ன செய்கிறாங்கன்னா அந்த மாவுக்கு இல்லைன்னு அர்த்தம் செய்யாமல் ஒமா உன்சில் அலல் மலக்கைனி, மலக்குமார்களுக்கு அருளப்பட்டுச்ச அதையும் பின்பற்றினார்கள், ஷைத்தான்கள் சொன்னதையும் பின்பற்றினார்கள், மலக்குமார்களுக்கு அருளப்பட்டதையும் பின்பற்றினார்கள் அர்த்தம் செஞ்சிடறாங்க. மலக்குமாருக்கு இது அருளப்படுமா? அந்த அர்த்தம் செய்கிறாங்களே, மலக்குமார்களுக்கு அருளப்படவில்லைன்னா இது அருளப்படாது. கண்டிப்பாக பிராடு பித்தலாட்டம்லாம் மலக்குமாருக்கு வராது. நம்ம நேற்றே சொல்லிட்டோம், சிகருடைய மூக்கமான வசனங்களில் வந்து சிகருண்டா பிராடு பித்தலாட்டம் பொய் ஏமாற்று அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டோம். அப்படி இருக்கும்போது இவங்க என்ன அர்த்தம் கொண்டு வர்றாங்கன்னு கேட்டால் ஷைத்தான் சொன்னதையும் பின்பற்றினார்களாம், அந்த மலக்குகளுக்கு அருளப்பட்டதையும் பின்பற்றினார்கள்ங்கிறாங்க. மலக்குக்கு அருளப்பட்டுச்சான், அப்படி ஷைத்தான் சொன்னது மலக்குக்கு எப்படி அருளப்படும்? எவ்வளோ முரண்டு பாருங்க. ஆரம்பமே ஷைத்தான் சொன்னது பின்பற்றாங்கன்னு வருது, ஷைத்தான் சொன்னதையும் பின்பற்றுகிறார்கள். ஒமா உன்சில் அலல் மலக்கணி, 2 மலக்குக்கு அருளப்பட்டதையும் பின்பற்றுகிறார்கள் அப்படின்னு சொன்னார்களே. ஆனால் அப்போ இந்த இவங்களுடைய அர்த்த பிரகாரம் சிஹர் என்கிற ஒரு விஷயம் 2 மலக்கை பிடிச்சி எல்லாம் அனுப்பி அவங்க வழியாகத்தான் சொல்லி கொடுத்தான்னு நிலைநாட்டுறாங்க. எல்லா தமிழாகத்தான் அப்படி போட்டிருப்பாங்க.
இப்படி போட்டிருப்பாங்க. மற்ற தமிழாக்கத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மலக்குமார்களுக்கு அருளப்பட்டதையும் பின்பற்றுவார்கள். அதுக்கு பின்னாடி பாபில ஹாரூத் மாரூத், ஹாரூத் மாரூத் என்று பாபில்னா நகரம், பாபிலோன் நகரம். பாபிலோன்கிற ஊரில் ஹாரூத் மாரூத் என்ற இரு மலக்குகளுக்கு பின்னாடி இந்த ரெண்டையும் இப்படி மலக்கோட சேர்த்துருவாங்க. நம்ம அந்த மலக்குன்னு அர்த்தம் செய்யணும்ல, அப்படி தான் இருக்குது மூலத்தில். அந்த மலக்குன்னா முன்னாடி தான் போய் தேடணும், பின்னாடி ஹாரூத் மாரூத் வருது. இவங்க என்ன செய்கிறாங்க, ஹாரூத் மாரூத் என்ற இரு மலக்குகளுக்கு அருளப்பட்டதையும் அவர்கள் பின்பற்றினார்கள். அப்போ அந்த யூதர்கள் சுலைமான் காலத்தில் உள்ள ஷைத்தான்கள் சொன்னதையும் பின்பற்றுகிறார்கள். மலக்குமார்களுக்கு அல்லாஹ் வகை அறிவிச்சான பாபில் நகரத்தில் வச்சு ஹாரூத் மாரூத்துக்கு அதையும் பின்பற்றினார்கள் அப்படின்னு சொன்னால், மலக்குமார்களுக்கு இதை அறிவிப்பானா? இது வரைக்கும் நீ படி, நீங்கள் பாருங்கள். மலக்குமார்களுக்கு இந்த சிகர் அல்ல அறிவிப்பானா? இதுக்கு முந்தின வசனத்திலே வருது, சிகரை சொல்லி கொடுத்தா காஃபிர்ன்னு சொல்லி. உலாக்கின்ன ஷையாத்தீன கஃபரு அல்லிமுனன் நாச சிகரை, சிகரை கற்றுக் கொடுத்து ஷைத்தான்கள் காஃபிரா போயிட்டாங்க அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். அப்போ காஃபிரா இல்லாத ஒருத்தனை காஃபிர் ஆக்கக்கூடிய ஒரு கொடுமையான ஒரு குற்றம் எது? இந்த சிகருங்கிற ஒரு விஷயம். இதை ரெண்டு மலக்குக்கு அல்ல அருளினான்னு எப்படி எந்த மனசை வச்சு சொல்ல முடியுது அவர்களால்? மலக்குக்கு எப்படி இது அருள்வான்? குஃபுரை மலக்கு மூலமாக கொடுப்பான்ல, தௌஹீதை தானே கொடுப்பான். மலக்குகள் மூலமாக மனிதர் கொடுக்குற விஷயம் தௌஹீதாக இருக்கும், ஷிர்காகவும் குஃபராகவும் இருக்காது. ஒழிப்பதற்கு தான் வகி வரும். இவங்க சொன்ன அர்த்தத்தை எல்லா தமிழாக்கத்துடைய அர்த்த பிரகாரம் என்ன வருதுன்னு கேட்டால், ஹாரூத் மாரூத் என்ற ரெண்டு மலக்குகளுக்கு அருளப்பட்டதைன்னா சிஹ்ரை அதானே பின்பற்றுறாங்க, அந்த சூனியத்தை பின்பற்றுகிறார்கள். அப்போ சூனியம் என்பதற்கு ஷைத்தான்னு சொல்லி கொடுத்தானா? ரெண்டு மலக்கு ஏன் ஷைத்தான் சொல்லி கொடுக்கும், மலக்கையாக வரணும்? ஷைத்தான் வழியாக அங்கே போய்கொண்டிருக்கும்போது மறுபடியும் மலக்கு வழியாக இன்னொரு வகி அறிவிக்கணும். அவங்க கருத்துப்படி வச்சுக்கிட்டாலும் ஷைத்தான்கள் சொல்லி கொடுத்துட்டாங்கல்ல. ஷைத்தான் கெட்ட மனுஷன், அவங்களும் அந்த கெட்ட மனுஷங்கிற அர்த்தம் தான் கொடுப்பாங்க. கெட்ட மனிதர்கள் அந்த என்ன செஞ்சாங்க, சொல்லி கொடுத்துட்டாங்க. கெட்ட மனிதர்கள் வழியாக சிகர் சொல்லி கொடுக்கும்போது மறையை சொல்லி கொடுத்ததையே சொல்கிறதுக்கு மறையா மலக்கு பண்ண அரைச்சமாக இதுக்கு அரைக்கணும்? அரைச்சாச்சு, மறை போட்டு இதுக்கு அரைக்கணும்னா. அப்போ ஷைத்தான்கள் சூனியத்தை கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. மறை ரெண்டு மலக்கு பிடிச்சி அனுப்பி நீனு போய் சொல்லிட்டு வா அப்படின்னு நல்லா அனுப்புவானா? சொன்னதை திருப்பி சொல்லுவானா? கூறியது கூறல் அல்லாட்ட இருக்குமா? இருக்காது. அப்போ ஷைத்தான்கள் கற்றுக் கொடுத்தார்கள்னு சொன்னாலேயே அதில் மலக்குக்கோ நபிக்கோ ரோல் இல்லை. அதானே சரியான அர்த்தமாக இருக்குது. ஷைத்தான் கற்றுக் கொடுத்த ஒரு விஷயத்தை அல்லாவும் மலக்கு மூலமாக சொல்லிக் கொடுப்பான் என்று சொன்னால் கண்டிப்பாக அந்த மீனிங் தப்பாகி போயிடுது. அப்போ இதில் என்னென்னு கேட்டால், அந்த ரெண்டு மலக்கு என்று சொல்வது ஹாரூத் மாரூத்துன்னு வந்துடுறாங்க. நம்ம அங்கே தான் என்ன செய்கிறோம்னா, மலக்குகளுடைய தன்மை என்ன? மலக்குன்னு சொல்லியப்போ முதல்ல மலக்குடைய தன்மை இந்த குஃபரான ஒன்றை கற்றுக் கொடுக்குறதா? குஃபரான ஒன்றை எல்லாம் மலக்கு கற்றுக் கொடுப்பானா? அதுக்கு தான் கதை. ஆதாரம் என்னென்னா கதை தான். அதை என்ன ஆதாரம்? அல்லாட்ட விவாதம் பண்ணது. மனிதர்களை நீ போற்றி கொண்டிருக்கிறாய், நீ பாராட்டி கொண்டிருக்கிறாய் அப்படின்னு அல்லாட்ட சொன்னோன்னே, நீ உனக்கு ஆசாபாசம் கொடுத்தா நீனு அப்படி தான் போயிடுவேன் அல்லா சொல்லி அல்லாட்ட சேலஞ்சு பண்ணிட்டு வந்தாங்கன்னு கூடுறாங்கல்ல கதை. இந்த கதை தானப்பா இது. ஒரு கதையை வைத்து கொண்டு தான் நீங்கள் நிலைநாட்ட பார்க்குறீங்க. அந்த கதை இஸ்லாமிய அடிப்படைக்கு மாற்றமாக இருக்கிறது. இந்த கதையெல்லாம் ஹதீஸ் கதையில் ஏற்றுக்குருவாங்களா? அறிவிப்பாளர் வரிசை இருக்கா? ஆத்தண்டிக்கான நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்குதா? இல்லை. இவர் சொன்னார், அவர் ரசூல்லா சொல்லி ஒரு சஹாபி கேட்டு தாபின்னு கேட்டு தாபின்னு கேட்டு வரிசையாக வந்தால் தானே ஹதீஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ஹாரூத் மாரூத்துங்கிற சொல்கிற கதை கற்பனை கதையாக இருக்குது. சில 1000 ஒரு 300-400 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளவங்க எழுதுனது. ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவங்க ரசூல்லா காலத்தை நெருக்கி எழுதின புத்தகங்கள் கிடையாது. இதெல்லாம் ரசூல்லா காலத்துக்கு 500 வருஷத்துக்கு பின்னாடி எழுதப்பட்ட புத்தகங்களில் தான் இந்த கதையை என்ன செய்கிறாங்க, ஹாரூத் மாரூத் கதையை எழுதி வைத்திருக்கிறாங்க. அப்போ ஹாரூத் மாரூத் என்றதை மலக்காக ஆக்கி அந்த மலக்குக்கு அல்ல அறிவிச்சாண்டாக்கி, அப்போ அறிவிச்சாண்டா ஒரு கொஸ்டின் வரும்ல, மலக்கு எப்படி அல்ல அறிவிப்பான்? மலக்குக்கு அல்லாவுக்கும் பகையாக்குவோம். அதுக்கு தான் அந்த கதை. மலக்குக்கு எப்படி இது அல்லா சொல்லுவான்னு கேட்டால், மலக்குக்கு அல்லாவுக்கும் ஒரு விவாதம் நடந்துச்சு. அந்த விவாதத்தில் நினைஞ்சாங்க, அவங்க பிடிவாதம் பிடிச்சாங்க. அதுக்காக வேண்டி எல்லாம் என்ன செஞ்சான், மலக்கை மனுஷன் ஆக்கி விட்டான். மனுஷன் ஆக்கின பிறகு அவர் மலக்காக இருப்பார். மலக்குகள் அல்ல பிடிச்சுங்க வருது. மலக்காக இருக்கிற வரைக்கும் தான் அது மலக்காக இருப்பார். மனிதத்தன்மை கொடுக்கப்பட்டு வந்துட்டாருன்னு சொன்னால் அதுவும் பொய்யா போயிடும். அப்போ இதெல்லாம் அந்த இந்த ஒரு துணுக்கில் தான் அவங்க தப்பு பண்ணுறாங்க. ஹாரூத் மாரூத்தை மலக்காக்கி அந்த மலக்கு வழியாக சிகர் கொடுக்கப்பட்டதாக ஆக்கி, சிகருங்கிற உண்மை அல்லா வழியாக வந்துச்சு அப்படின்னு யூதர்கள் எதை சொன்னாங்களோ அதே சொல்கிறாங்க. இந்த வசனம் யூதர்களை கண்டித்து திருத்தருக்கு வந்த ஒரு வசனம். இவர்கள் யூதர்கள் சொன்ன கருத்தை நியாயப்படுத்துவதற்கு நம்ம ஆலிம் சாக்கள் என்ன செய்கிறாங்க, பாடுபடுறாங்க. அல்ல எதை கண்டிக்கிறான், அவங்கள செயலை கண்டிக்கிறான். இவங்க என்ன செய்கிறாங்க, கண்டிக்கத்தக்க இதில் கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு மலக்கு மூலமாக தான் வந்துச்சு அப்படின்னு சொல்கிற பார்க்குறாங்க. அப்போ திருப்பி ஒரு அர்த்தம் செய்யுங்க.
ஒமா உன்சில அலல் மலக்கைனி, நம்முடைய அர்த்தம் இது. அகராதியில் ரெண்டு அர்த்தம் இருக்குது. அகராதிப்படி அவங்க தப்பு செய்யலை. அகராதியில் நம்ம செய்கிற அர்த்தமும் தப்பு கிடையாது, அவங்களும் சொல்ல மாட்டாங்க. அவங்க செய்கிற அர்த்தம் தப்பு, நம்மளும் சொல்ல மாட்டோம். அகராதி பிரகாரம் மா உன்சில என்ற சொல்லுக்கு இரு அர்த்தம் செய்யலாம். அகராதி பூரா ரெண்டு செய்யலாம் தானே, இந்த இடத்துக்கு எது பொருத்தமாக தான் செய்யணும். அகராதிப்படி செய்யலாம்னு சொன்னால் ரெண்டில் இஷ்டத்துக்கு எதை வேணாலும் செய்ய முடியாது. எந்த இடத்துல எது பொருந்துமோ அந்த இடத்துல அந்த ஒரு அர்த்தத்தை தேர்ந்தெடுத்து கொள்ளணும். இந்த இடத்துல என்ன நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் என்று கேட்டால், மலக்குமார்களுக்கு அருளப்படவில்லை, சூனியம் அருளப்படவில்லைங்கிறோம். இது முகக்கமான வசனத்துக்கு பொருத்தமாக இருக்குதா? சூனியம் மலக்குமாருக்கு அருளப்படுமா படாதா? சூனியம்ங்கிறது கெட்டது தானே, குஃப்ரு தானே, பொய் தானே, ஃப்ராடு தானே, பித்தலாட்டம் தானே. அந்த ஒன்றை சொல்லிக் கொடுப்பதற்கு எல்லாம் மலக்கு பிடிச்சி அனுப்பி வைப்பானா? மாட்டான்னு யாரெல்லாம் நம்புகிறார்களோ அவங்க இந்த அர்த்தத்தை தேர்ந்தெடுத்து ஆகணும். அப்போ ஒமா உன்சில் அலல் மலக்கைனி, அந்த ரெண்டு மலக்குகளுக்கு அருளப்படவில்லை. அப்போ ஹாரூத் மாருத்துன்னு அப்போ என்னன்னு கேட்டால், ஷைத்தான்கள் கற்றுக் கொடுத்தாலும் வருதில்ல, ஷைத்தான்கள் கற்றுக் கொடுத்தார்கள்னா யார் இந்த ஷைத்தான்னு கேட்டால் ஹாரூத் மாருத்து. ஷைத்தான்கள் சொன்னதை ஃபாலோ பண்ணினார்கள்னு ஆரம்பிக்குது இல்லையா, அந்த ஷைத்தான்கள்னு சொல்லிவிட்டு அரபு மொழியில் ஒரு பொதுவான ஒரு சொல்லை சொல்லிவிட்டு அதுக்கு விளக்கமாக வேற ஒரு சொல்லை சொல்லுவாங்க, மாற்று சொல்லை சொல்லுவாங்க. அது பத்லி என்று சொல்லுவாங்க அரபு மொழியில். அப்போ ஷைத்தான்கள் சொன்னதை பின்பற்றுவார்கள்னா உங்களுக்கு எந்த ஷைத்தான் விளங்கலையில்? ஷைத்தான்கள் சொன்னதை பின்பற்றுவார்கள்னா பொதுவான வார்த்தையாக இருக்கிறது. அந்த ஷைத்தான்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ பேரும் கற்றுக் கொடுத்துட்டு இருக்க மாட்டாங்க. அதுக்குன்னு சில பேர் ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் பேர் இருந்திருப்பாங்க. அதை சொல்கிறது தான் எல்லாம் என்ன செய்கிறேன்னா, ஷைத்தான்கள் சொன்னதை பின்பற்றுகிறார்கள். அதாவது ஹாரூத் மாரூத்து. இந்த ஹாரூத் மாரூத்தின்னு ரெண்டு ஷைத்தான்கள். இந்த ஹாரூத் மாரூத் என்ற ரெண்டு ஷைத்தான்கள், ஷைத்தான யார்? மனித ஷைத்தான். ஷைத்தான் அல்ல, ஷைத்தான் தான் நம்மகிட்ட பேச முடியாத, கற்றுக் கொடுக்க மாட்டானே, கண்ணால் பார்க்க முடியாத, அதுக்கு ஷைத்தானுக்கு என்ன அர்த்தம்? கெட்ட மனுஷன். அப்போ ஹாரூத் மாரூத் என்ற ரெண்டு கெட்ட மனிதர்கள் அவங்க மக்களை எப்படி ஏமாத்துறது, எப்படி தந்திரம் பண்ணுறது, எப்படி ஃப்ராடு பண்ணுறது, எப்படி அதை ஆன்மீக கலர் பூசுறதுலாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க இவங்களுக்கு. அவங்க வழியாகத்தான் இது வந்துச்சே தவிர அதை ஃபாலோ பண்ணுகிறார்கள் அப்படின்னு சொல்லி இந்த ஹாரூத் மாருத்தை நம்ம மலக்கள் ஆக்கவே மாட்டோம். ஏன்னு கேட்டால் மலக்குமார்களுடைய தன்மை இது கிடையாது. மலக்குமார்கள் லா எஸ்பி கூணுபில் கூட அல்லாவை மீறி பேச மாட்டாங்க. அல்லாஹ் சொன்ன கட்டளை தான் செய்வார்கள். அவங்க பாவம் செய்யக்கூடியவர்களாக இருக்க மாட்டார்கள். இன்னும் சொல்ல போனால் ஒரு பாவம் செய்யக்கூடிய தன்மை எங்களுக்கு கொடுத்து எங்களை நரகத்தில் கொண்டு தள்ளுன்னு கேட்பாங்களா மலக்குமார்கள்லாம்? எவ்வளோ பெரிய டேஞ்சரான ஒரு விஷயம். மலக்குமார்கள் பாவமெல்லாம் செய்யாதவர்களாக, பாவம்னா அந்த மாதிரி திருட்டு கொலை விபச்சாரம் தண்ணி அடிக்க இதெல்லாம் செஞ்சாங்கன்னு வருது. இதெல்லாம் என்ன செஞ்சு இந்த ஹாரூத் மாருத்து சம்பந்தமாக நிறைய கதைகள்லாம் எழுதி வச்சுருக்கிறாங்க. அதில் அந்த மாதிரி மனிதனாக இருந்து எல்லா தப்புகளையும் செஞ்சார்கள் என்று சொல்லிலாம் எழுதி வச்சுருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் இந்த கதைகளை வைத்து கொண்டு தப்சீர் செய்வதை விட எல்லா கதையும் கழிச்சு போடுங்க. ஹாரூத் மாருத்தை பற்றின கதைகள் தப்சீர் எல்லாத்தையும் விட்டுருவோம். குர்ஆன் ஹதீஸில் உள்ளதை வச்சு மட்டும் பேசினால் என்ன அர்த்தம் வரும்? ஹாரூத் மாருத் என்ற ரெண்டு மலக்குகள் என்று சொல்வது தப்பு. மலக்குகளுக்கு இது சொல்லிக் கொடுக்கப்படாது. சொல்லிக் கொடுத்தது யாருன்னு ஆரம்பிக்குது வசனமே? ரெண்டு இடத்துல நல்லா சொல்கிறான். ஒத்தபவும் மாத்தத்துல் ஷயாத்தீன், ஷைத்தான்கள் சொன்னதை ஃபாலோ பண்ணுகிறார்கள் ஒரு இடத்துல. அடுத்த வரியிலேயே லாக்கின்ன ஷயாத்தீனை அல்லிமுன நாச சிகிற, ஷைத்தான்கள் தான் சிகிரை மக்களுக்கு கற்றுக் கொடுத்து காஃபிராக ஆனார்கள். லாக்கின்ன ஷயாத்தீன கஃபரு அல்லிமுன நாச சிகிரன்னு நம்ம அதை வாட்சி கட்டிட்டோம்ல. ரெண்டு இடத்துல எல்லாம் என்ன செய்கிறான்னா சிகிரை சொல்லி கொடுத்து ஷைத்தான்கிறான். ஷைத்தான் தான் சொல்லி கொடுத்தாங்கன்னு. அப்போ ஷைத்தான கெட்டவன் சொல்லி கொடுத்தான்னு சொல்லி இருக்கும் பொழுது அதுக்கு மாற்றமான ஒரு அர்த்தத்தை கொண்டு என்ன செய்கிறாங்க, மலக்கு சொல்லி கொடுத்தான்னு மாற்றுறாங்க. ஷைத்தான் சொல்லி கொடுத்தான்னு அல்ல ஆரம்பிச்சுட்டு மலக்கு தான் சொல்லி கொடுத்தாங்கன்ற முரணா இல்லையா? அது ஷைத்தான் சொல்லி கொடுக்கக்கூடிய விஷயத்தை ஒரு மலக்கு சொல்லி கொடுப்பாரா அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க அந்த அர்த்தம் பிழையானது ஆகிடுது. அப்போ என்ன வந்துடுது? ஷைத்தான் இந்த சிகிருங்கிற இந்த கலைக்கு அல்லாவுக்கும் சம்பந்தம் கிடையாது. இதுக்கு வஹி முத்திரை கிடையாது. எந்த நபியும் இந்த சிகரை சொல்லித்தர மாட்டார். எந்த ஒரு மலக்கு வழியாகவும் இந்த மெசேஜ் வரவே வராது. அப்படின்னு சொன்னோம்னா யூதர்களுடைய அந்த நம்பிக்கையை தகர்த்து எறியக்கூடிய ஒரு அழகான வசனமாகவும் சிகிருன்ற ஒன்று கிடையாது, ஃப்ராடு பித்தலாட்டம் தான், அதுக்கு மார்க்க அங்கீகாரம் கிடையாதுன்னு சொல்லக்கூடியதாகவும் முகக்கமான வசனத்துக்கு ஒத்து போகிறதா வந்துடுது இது வரைக்கும். அடுத்து என்னென்னு கேட்டால் அதை அடுத்தது பாரு அவங்களோட அப்துல் ஹமீத் பாக்கவி அர்த்தத்தை இப்போ சொன்னால் உங்களுக்கு வழங்கும். அவர் என்ன செய்கிறாருன்னா, ஏனென்றால் அவர்கள் மனிதர்களுக்கு சூனியத்தையும் பாபிலோன் என்னும் ஊரில் ஹாரூத் மாரூத் என்னும் இரு மலக்குகளுக்கு இறக்கப்பட்டிருந்தவற்றையும் கற்றுக் கொடுத்து வந்தார்கள். அதாவது ஹாரூத் மாரூத் மலக்குங்கிறார், மலக்குக்கு அருளப்பட்டதை தான் கற்றுக் கொடுத்தார்கள். அப்துல் ஹமீத் பாக்கவியுடைய தமிழாக்கத்தில் இந்த இடத்துல தான் முரண்படுறாங்க. நம்ம என்ன செய்கிறோம்?
இல்லைங்கிறோம். 2 மலக்குக்கு சூனியம் கற்றுக் கொடுக்கப்படவில்லை. ஹாரூத் மாரூத் வந்து அந்த ஷைத்தான்கள் தூக்குறான், அல்ல ஷைத்தான்கள் சொல்லி கொடுத்தாருன்னு ஆரம்பிக்கலாம். ஷைத்தான்ல யார்? அவன் தான் ஹாரூத் மாரூத் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இன்னொரு தர்ஜிமாவில் ஜான் ரஸ்ட் என்ன போட்டிருக்காங்கன்னா, இன்னும் பாபிலோன் எனும் ஊரில் ஹாரூத் மாரூத் என்ற 2 மலக்குகளுக்கு இறக்கப்பட்டதையும் தவறான வழியில் பிரயோகிக்க கற்றுக் கொடுத்தார்கள்னு சொல்லி அவங்க தமிழாக்கம் பண்ணியிருக்காங்க. அப்போ ஹாரூத் மாரூத்துங்கிறத மலக்காக்குறது ஒரு தப்பு. 2வது அவங்களுக்கு அருளப்பட்டுச்சான், இறக்கப்பட்டுச்சான். அதையும் இறக்கப்பட்டது பின்பற்றினா என் தப்பாகும். ஹாரூத் மாரூத் மலக்குக்கு இறக்கப்பட்டதை பின்பற்றினார்கள்னு அது கண்டிக்கிறதுக்கு புகழுக்கு உள்ளதாக போயிடும். மலக்குமாருக்கு அருளப்பட்டதை நீங்கள் பின்பற்றினா கெட்டதா நல்லதா? மலக்குமாருக்கு அருளப்பட்டதை பின்பற்றி தான் நம்ம படைக்கப்பட்டு இருக்கிறோம். அப்போ மலக்குமார்களுக்கு அருளப்பட்டதையும் பின்பற்றினார்கள்னு புகழக்கூடிய ஒரு அர்த்தத்தை செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் இகழக்கூடிய வேலையை சுட்டி காட்டுந்த வசனம் ஆரம்பிக்கிறது வந்து ஷைத்தான் சொல்ல கேட்டு ஆடுறாங்கன்னு சொல்லிட்டு மலக்கு சொன்னதையும் கேட்டாங்கன்னு என்ன அர்த்தம்? ஷைத்தான் சொல்லதை கேட்டு ஆடுகிறார்கள்னு ஆரம்பிக்குது. அப்புறம் என்ன வருது? மலக்குகள் சொன்னார்கள் அதையும் கேட்டார்கள்னா இது எப்படி? இது கண்டிக்கிற விதமாக இருக்க மாட்டா? இருக்காது. இது வரைக்கும் அப்படி செஞ்சிடுறாங்க. அடுத்து என்னென்னு கேட்டால், அடுத்த வசனம் வந்து ஒமாயு அல்லிமானி 2 பேர், அந்த ஷைத்தான் 2 பேரும் கற்றுக் கொடுக்குறாங்கல்ல, அந்த ஷைத்தான்ங்கிறது ஹாரூத் மாரூத் தான், அதில் சந்தேகம் கிடையாது. அதனால அப்புறம் வர இருமையாக வரும். அப்புறம் வரக்கூடிய சொற்கள்லாம் 2 பேரை குறிக்கிற சொல்லாவே வந்துக்கிட்டு இருக்கும். ஒமாயு அல்லிமானி, அந்த இருவரும் கற்றுக் கொடுப்பதில்லை. எந்த இருவர்? ஹாரூத் மாரூத், அந்த மனித ஷைத்தான்கள் கற்றுக் கொடுத்தாங்கல்ல. எந்த ஷைத்தான்கள் சூனியத்தை அன்னைக்கு வந்து கற்றுக் கொடுத்தாங்களோ அந்த 2 ஷைத்தான்களும், அதாவது ஹாரூத் மாரூத் 2 பேரும் மின்னகதின் யாருக்கும் கற்றுக் கொடுக்க மாட்டார்கள். ஹத்தா யகூலா இன்னமா நஹ்னு ஃபித்னா, நாங்கள் ஒரு ஃபித்னா சோதனையாக இருக்கிறோம். ஃபலா தக்ஃபுர், இதை கற்று நீ காஃபிராகி விடாத. அந்த சூனியத்தை சொல்லிக் கொடுக்குற ஹாரூத் மாரூத்தை ஒரு குறைஞ்சபட்சம் நினைஞ்சிருக்காங்கன்னு ஒரு நேர்மையை கடைப்பிடிச்சிருக்காங்க. டேஞ்சரான கலை, இதை கற்றுன்னா நீ காஃபிரா போயிடுவ. ஓகேயா சொல்லு, கற்று தரேன். கற்றுக் கொடுக்குறதுக்கு முன்னாடி இதை கற்றுக்கொண்டால் நீ எது தீனில் மேலோங்கி வரலாம்னு நினச்சிடாத. அல்லாவுடைய அன்பை பெறலாம்னு நினச்சிடாத. இதில் வந்தால் ஈமானை தக்க வைக்கலாம்னு நினச்சிடாத. நீ வேணும்னா உனக்கு கற்று தர்றேன், ஆனால் காஃபிரா போயிடுவேன். இப்படி சொல்லி கற்றுக் கொடுக்குறாங்க. இன்னமா நான் உமாயு அல்லிமானி மின் அஹதின், அவங்க யாருக்கும் கற்றுக் கொடுப்பது இல்லை. ஹத்தா யகூலா இன்னமா நஹ்னு ஃபித்னா, நாங்கள் ஒரு ஃபித்னாவாக சோதனையாக உங்களுக்கு இருக்கிறோம். உங்களுக்கு ஒரு சோதனை கலையை எங்களை வந்து நீ ஒழுங்காக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நீ நல்லபடியாக ஒதுங்கிட்டு நல்லவனாக இருப்ப. எங்கள்கிட்ட வலையில் விழுந்தானே கெட்டு போயிடாத. ஃபித்னாங்கிற சோதனையாக இருக்கிறோம். ஃபலா தக்ஃபுர், நீ காஃபிர் ஆகிறாத. அப்படின்னு என்ன அர்த்தம்? இதை படித்தா காஃபிர். நான் எங்களிடமிருந்து சூனியத்தை நீ கற்றுக்கொண்டால் நீ காஃபிராகி விடுவாய் என்று சொல்லாமல் யாருக்கும் கற்றுக் கொடுக்க மாட்டார்கள். கேட்குறவனுக்கெல்லாம் நீ கேட்குறப்ப நான் கற்றுத்தர்றேன், இது நல்லது இல்லைப்பா, கற்றுத்தந்தால் நீ கெட்டு போயிரு, நாசமாக போயிடுவோம், எங்கள்கிட்ட வந்து இது படிக்காத, எங்களோட இது இருக்கட்டும் என்றவங்க 2 பேரும் சொல்லியிருக்காங்க. 2 பேருமே யார் கேட்டாலும் அந்த சூனியங்கிற கலையை வந்து சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அந்த கண்டிஷன் போட்டு சொல்லுவாங்க. என்ன கண்டிஷன்? நீ போனீங்கன்னா காஃபிரா போயிடுவா. ஓகேயா, காஃபிரா போறியா? சரி அப்படின்னு சொன்னோன்னா கற்றுக் கொடுப்பாங்க. நீ தான் காஃபிரா போகிற, நானா உன்னை காஃபிரா ஆக்கலாம், நீ தான் ஆகுற அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன செய்கிறாங்க? கற்றுக் கொடுக்குறாங்கன்னு வருது. இப்போ திருப்பி ஒரு அர்த்தம் செய்யுங்க. ஒமாயு அல்லிமானி மின் அஹதின், அந்த 2 பேரும் வந்து அவங்க சொல்லிக் கொடுப்பதில்லை. ஹத்தா யகூலா, அந்த 2 பேரும் சொல்வது வரை கற்றுக் கொடுக்க மாட்டார்கள். இன்னமா நஹ்னு ஃபித்னத்துன் ஃபலா தக்ஃபுர், நாங்கள் ஃபித்னாவாக இருக்கிறோம், நீ காஃபிராகிறாத என்று சொல்லாமல் அவங்க என்ன செய்கிறதில்ல, சொல்லிக் கொடுக்க முயற்சி பண்ணுறாங்க. சரி, முயற்சி பண்ணவுடனே எல்லோரும் கற்றுக்கிட்டாங்களா? அதான் முக்கியமான பாயிண்ட். இந்த விஷயத்தில் குழப்பம் கிடையாது. அடுத்த வரியில் தான் மற்ற மொழியாக்கங்கள் நமக்கு மறுபடியும் முரண்பாடு வரும். அடுத்து என்ன வருதுன்னு கேட்டால், ஃபயத்த அல்ல மூண மின்ஹுமா, எனவே அந்த இருவரிடமிருந்தும் கற்றுக்கொண்டார்கள். அவங்க கண்டிஷன் போட்டாங்கல்ல, கண்டிஷன் போட்ட உடனே அவங்க எதை கற்றுக்கிட்டாங்க? அந்த சிகரை கற்றுக்கொண்டார்கள் தான் அப்படி சொல்லியிருப்பான்ல. அந்த 2 பேரிடமிருந்து சிகரை கற்றுக்கொண்டார் என்று சொல்லாமல் ஃபயத்த அல்ல மூண மின்ஹுமா, அந்த இருவரிடமிருந்தும், அதாவது ஹாரூத் மாரூத் என்ற சைத்தான்கள், மலக்குகள் இல்லை, அந்த ஹாரூத் மாரூத் என்ற சைத்தான்களிடமிருந்து கற்றுக்கொண்டார்கள். மாயு ஃபர்ரிகூன பிஹி பைனல் மர்இ வ ஸௌஜிஹி, ஒரு மனிதனையும் அவனது மனைவியையும் பிரித்து வைப்பதற்குரிய ஒன்றை கற்றுக்கொண்டார்கள், ஒரு கலையை கற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு வருது. அப்போ பிரித்து வைக்கக்கூடிய கணவன் மனைவியை பிரித்து வைக்கக்கூடிய ஒன்றை கற்றுக்கொண்டார்கள் வருதுல. இந்த இடத்தில் தான் சூனியத்தின் மூலமாக கணவன் மனைவி பிரிக்கலாம், அவங்க சூனியத்தை கற்றுருக்காங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நம்ம கவனிக்கிற விஷயம் என்னன்னு கேட்டால், இவங்க தமிழாக்கம் பண்ணுறாங்க, மொழிபெயர்ப்பு செய்கிறாங்கல்ல, அந்த மொழிபெயர்ப்பை நீங்கள் பார்த்தா கூட
இது சூனியம் என்று சொல்லவே இல்லை. உனக்குதா அர்த்தத்தை கரெக்டாக செஞ்சிடுறாங்க. வியாக்கியானம்னு தான் சூனியத்தில் கொண்டு போயிடுறாங்க. அவங்க கற்றுக்கிட்டது சூனியம் நல்லா சொல்லவே இல்லை. எதை கொண்டு கணவன் மனைவியை பிரிக்க முடியுமோ அதை கற்றுக்கொண்டார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? சிகரை கற்றுக்கொள்ளன்னு அர்த்தம். ஆனால் காஃபிராக எச்சரிக்கிறாங்கல்ல, நீ இதை கற்றுக்கிட்டீங்கன்னா காஃபிரா போயிடுவோன்னு, அது வேணாம் அப்போ வேற ஒன்று இது கொட்டி கற்றுத்தான்னு கற்றுக்கிட்டாங்க. அவங்க கற்றுக்கொண்டது சூனியமாக இருக்குமே. ஆனால் இந்த வாசகம் வராது. எந்த வாசகம்? அந்த இருவரிடமிருந்தும் எனவேண்டு வேறு வருது. எனவே அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். மின்ஹுமா, அந்த ஹாரூத் மாரூத் என்ற 2 பேரிடமிருந்து கற்றுக்கொண்டார்கள். மாயிஃபர்ரிகு நபிஹி பைனல் மரி சவுஜிஹி, கணவனுக்கு மனைவிக்கு மத்தியில் எதை கொண்டு பிரிப்பார்களோ அந்த ஒன்றை கற்றுக்கொண்டார்கள். அது சிகரை கற்றுக்கொண்டான்னு சொல்லியிருக்கலாம்ல. எப்படி சொல்கிறான்? அது வேற ஒரு பேரை சூட்டுறான். அவங்க கற்றுக்கொண்டது சிகராக இருக்குமே. ஆனால் இந்த வாசகம் வராது. இதுக்கு அப்துல் ஹமீத் பாக்கவி இந்த துண்டுக்கு, இந்த வரிக்கு அவர் செஞ்ச அர்த்தத்தை பாருங்கள். இவ்விதம் கூறிய பின்னும், எப்படி கூறின? காஃபிரா போயிடாதுன்னு சொன்ன பின்னும் இதை கற்க விரும்பியவர்கள் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் பிரிவினை உண்டு பண்ணக்கூடிய வழியை, சிகருண்டு அவங்களே சொல்லலை, கணவனுக்கும் மனைவிக்கும் பிரிவினை உண்டு பண்ணக்கூடிய வழியை அவர்களிடமிருந்து கற்றுக்கொண்டார்கள். சூனியத்தை கற்கணும் ஆகுது. சூனியத்தை கற்க வரும் பொழுது காஃபிரா போயிடுவோன்னு எச்சரிக்கை பண்ணாங்க. காஃபிரா போகணுன்னு எச்சரிக்கை பண்ணவர் படிப்பான ஒருத்தன் அப்படின்னா காஃபிரா போகணும் எனக்கு வேணாம், வேறு ஏதாவது சொல்லிக் கொடு என்று சொல்லிவிட்டு கணவன் மனைவிக்கு பிரிவினை செய்யக்கூடிய ஒரு சில தந்திரங்களை, வழியை கற்றுக்கொண்டார்கள் என்று தான் அவங்க தமிழாக்கத்தில் போட்டிருக்காங்க. கரெக்டான தமிழாக்கம் தான், மூலத்தில் அப்படி தான் இருக்கிறது. இது அப்துல் ஹமீத் பாக்கவியுடையது. ஜான்ட்ரஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அப்படி இருந்தும் கணவன் மனைவியிடையே பிரிவினை உண்டாக்கும் செயலை அவங்க வேற ஒரு செயலை தான் கற்றுக்கிட்டாங்க. இவங்களே அர்த்தம் அப்படி தான் போட்டிருக்கிறாங்க. அர்த்தத்தை கரெக்டாக போட்டு வியாக்கியானம் கொடுக்கும்போது என்ன செய்யுங்க, சூனியத்தை தான் கற்றுக்கிட்டாங்கம்பாங்க. சூனியம் இதில் வரவே இல்லை. அப்படி இருந்தும் கணவன் மனைவியரிடையே பிரிவை உண்டாக்கும் செயலை அவர்களிடமிருந்து கற்றுக்கொண்டார்கள். அப்போ கணவன் மனைவிக்கு மத்தியில் ஒரு பிரிவினை உண்டாக்க அதையாச்சும் சொல்லித்தாங்க. இப்போ நம்ம ஒரு விஷயத்தை நம்ம உதாரணம் கூட இந்த தமிழாக்க இந்த சூனிய புஸ்தகத்தெல்லாம் கூட எழுதியிருக்கிறோம். ஒருத்தன் என்ன செய்கிறான்னா, கராத்தை கற்றுக்கிறன்னு வர்றான். கராத்தை கற்றுத்தாங்கன்னு வர்றான். அப்படியே கராத்தை கற்றுக்கிட்டிங்கன்னா குரு வணக்கம் செய்யணும்டா, குரு வணக்கம் செய்யணும்ல, கும்பிடத்துன்னு கராத்தை கொடுத்தா குருவுக்கு வணக்கம் செய்யணும், அது வேணாம்டான்னு சொல்கிறோம். அப்போ என்ன செய்கிறாங்க? எனவே மல்யுத்தம் கற்றுக்கொண்டார்கள் அப்படிங்கிறோம். கராத்தே கற்க வந்தார்கள். கராத்தே கற்றால் நீ குரு வணக்கம் செஞ்சிருவ, குரு வணக்கம்டா காஃபிர் வேலை, அது மாதிரி வந்துடும்னு சொன்ன உடனே எனவே அவர்கள் மல்யுத்தம் கற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அந்த குரு வணக்கம் நல்லது இல்லைன்னு சொன்னதுனால அது அல்லாத வேற ஒன்றை என்ன செய்கிறாங்க, கற்றுக்கொள்கிறாங்க. எனவேன்னு அப்படி தானே சொல்லுவோம். எனவேன்னு சொன்னால் அதை விட்டுட்டு வேற ஒன்று செஞ்சாங்கன்னு அர்த்தம். இவர்கள் காஃபிர் ஆயிருன்னு எச்சரிக்கை பண்ண காரணத்தினால அவர்கள் கணவன் மனைவியை ஏதாவது ஒன்று கற்றுக்கிறணும், நாங்கள் போய் எங்களுடைய வித்தையை காட்டணும் அப்படின்னு கேட்கும் பொழுது கணவன் மனைவி பிரிக்கிற ஒரு விஷயத்தான கற்றுக்கிட்டு போ என்று கற்றுக் கொடுத்தார்கள் என்று இவங்களும் அர்த்தப்படி செஞ்சுருக்கிறாங்க. 2 தமிழாக்கத்தில், எல்லா தமிழாக்கத்திலும் எடுத்தாலும் இப்படி தான் இருக்குது. எப்படி இருக்கு? இவ்விதம் கூறிய பின்னும் இதை கற்க விரும்பியவர்கள், அப்துல் ஹமீத் பாக்கவி, கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் பிரிவினை உண்டு பண்ணக்கூடிய வழியை அவர்களிடமிருந்து கற்றுக்கொண்டார்கள். கணவன் மனைவிக்கு பிரிவினை பண்ணுறதுக்கு ஒரு வழி வச்சுருக்கிறாங்க, அந்த ரூட்டு போட்டு கொடுக்குறாங்க. இப்படி செஞ்சு தான் பொண்டாட்டி புருஷனை பிரிச்சிடலான்ட்டு அதை போய் கற்றுக்கிட்டு இருக்காங்கன்னு வருதா, சூனியத்தை கற்றாங்கன்னு வருதா? அது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் இன்னொன்று நீங்கள் கவனிக்கணும், சூனியத்தை கற்றால் காஃபிர் ஆயிரும்னு எச்சரிக்கை பண்ணாங்கல்ல, எச்சரிக்கை பண்ணியாச்சு. எச்சரிக்கை பண்ணால் காஃபிராக தான் ஆவோங்கிற ஒரு முடிவுக்கு வந்தவன் அவன் இதை கற்றுக்கிறான், பெருசாக கற்றுக்கிற வேண்டியதானே. இது உள்ள சின்ன விஷயம். நீங்கள் சூனியம்னு வச்சுக்கிட்டீங்கன்னா கணவன் மனைவி பிரிக்கிறதுங்கிற ஒரு சின்ன விஷயம். சூனியத்தின் மூலம் பெரிய பெரிய விஷயம்லாம் செய்யலாம்ல சொல்கிறாங்க. பணத்தை கூட எந்திரிச்சு உட்கார வச்சிடலாம்ல சொல்கிறாங்க. இங்கே இருந்துட்டு ஒருத்தனை வீழ்த்திடலாம், அவனை அழிச்சிடலாம், சாவடிச்சிடலாம்லாம் சொல்கிறாங்க. பெரிய பெரிய விஷயங்கள்லாம் இருக்குது. அப்போ காஃபிராக போனாலும் பரவாயில்லைன்னு கற்றுக்கிறவங்களா இருந்தால் இதே ஏன் கற்றுக்குறாங்க? இதை கற்றாலும் காஃபிர் தான், அதை கற்றாலும் காஃபிர் தான். நம்ம சொல்லிப்படி இது சூனியமாக இருக்குமே. ஆனால் இதை கற்றாலும் காஃபிர், அதை கற்றாலும் காஃபிர். காஃபிரை தானடா போயிட்டு போகிறோம்டா, எல்லாத்தையும் கற்றுத்தா அப்படின்னு சொல்லுவானா, ஒன்று மட்டும் கற்றுக்குருவானா? அப்போ அந்த எச்சரிக்கைக்கு பிறகு அவங்க விலகிட்டாங்க அதிலேருந்து. காஃபிரா போய் அப்பண்டா வேணாம், இதை மட்டும் சொல்லித்தாங்கன்னு இருக்காங்க. அப்போ சூனியத்தை கற்றுக்கிட்டாங்கன்னா என்ன வரணும்? அவர்கள் எச்சரிக்கை பண்ணினார்கள், அனைத்தையும் கற்றுக்கொண்டார்கள். சூனியத்தை அப்படி சொல்லியிருப்பான்ல. அப்போ எச்சரிக்கை பண்ண பிறகு அவங்க சூனியத்தை கற்றுக்கிறாமல் என்ன செஞ்சாங்க? கணவன் மனைவியை பிரிக்கிற ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டார்கள் வருது. இன்னொன்று நம்ம கவனிக்கணும், கணவன் மனைவியை பிரிக்கிறது சூனியத்துடைய வகை என்று எடுத்துக்கொண்டீர்களே. ஆனால் கணவன் மனைவியை பிரிக்கிறது காஃபிராக்குமா? ஒருத்தன் பொண்டாட்டி புருஷனுக்கு மத்தியில் பிரிவினை உண்டாக்கிட்டான், அவன் காஃபிர் ஆயிடுவானா? ஆனால் சூனியண்டா என்னென்னு வந்திருக்கு இந்த வசனம் ஆரம்பிக்கும் போதே, லாக்கின்ன ஷயாத்தின கஃபரு அல்லிமுன நாச சிகர,
சூனியத்தை கற்றுக் கொடுத்து இவங்க தான் காஃபிரா போயிட்டாங்கிறான். சூனியத்தை கற்றால் காஃபிர், கணவன் மனைவியை பிரித்தால் காஃபிரா? குற்றம் செய்யக்கூடாது. புருஷன் முன்னாடி சந்தோஷமாக இருக்கிறாங்க, அவன்கிட்ட போய் ஒரு செய்தியை போட வேண்டியது, உங்கள் மனைவி அப்படி பார்த்தங்கிறது. உங்கள் பெண்கிட்ட போய் ஒன்று சொல்கிறது, பிரிஞ்சுருவாங்க ரெண்டு பேரும். இப்போ கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரிக்கிறதுக்கு சில தந்திரங்களை கையான்னு பிரிச்சுட்டாங்க. இந்த செயல் செய்யக்கூடாது. இதை செஞ்சால் காஃபிர் ஆயிடுவானா? இது சூனியமாக இருந்தால் காஃபிராவில் ஆகணும். இது இவங்களே யாராவது சொல்கிறாங்களா? 72 கூட்டத்தில் யாராவது கணவன் மனைவியை பிரிக்கிறது காஃபிர் ஆக்கிறோம்னு சொல்கிறாங்களா? காஃபிர் ஆக்கலை. காஃபிர் ஆக்கலைன்னா அது சூனியம் இல்லைன்னு அர்த்தம். சூனியமாக இருந்தால் காஃபிர் ஆக்கிறோம். கணவன் மனைவியை சூனியத்தின் மூலம் பிரிப்பார்களே, ஆனால் சூனியம்ங்கிறது குஃபுரில் சேர்த்துறமா இல்லையா? அப்போ கணவன் மனைவியை பிரிக்கிறது காஃபிர் ஆக்காத. உங்கள் கருத்து பிரகாரமே, சூனியம் இருக்குன்ற உங்கள் கருத்து பிரகாரமே கூட காஃபிர் ஆக்கிறதுங்கிற ஒரு விஷயம் இதில் வரவே வராது. அது ஒரு விஷயத்தை பார்க்கும் பொழுது இவங்க செஞ்ச அர்த்தம் அது கிடையாது. இவங்க வேறு ஒன்று தான் கற்றுக்கிட்டாங்க. சூனியம் வேண்டாப்பா உனக்கு குஃப்ராயிர் வேண்டவுடனே வேறு ஏதாவது சொல்லித்தாங்கன்னு கேட்போம்ல, அவ்வளோ பெருசு இல்லாட்டானே ஏதோ ஒரு சின்னதை சொல்லித்தாங்க, இதை கற்றுக்கிட்டு போடா, புருஷன் முன்னாடி பிரிக்கிறேன்னா கற்றுட்டு போ, இதில் ஒரு பாரதூரமான வராது, குஃப்ராக்கிற விஷயம்லாம் வராது என்று கற்றுக் கொடுத்துருக்காங்க என்பது தான் இவங்களுடைய மொழியாக்கத்தில் இருந்து வழங்குகிறது. இது எல்லாத்துக்குமே என்ன செய்கிறோம்டா, இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால், இது சூனியத்தின் மூலமாகத்தான் இதை செஞ்சாங்க என்று வச்சுக்கிடுவோம். இந்த கணவன் மனைவியை பிரிக்கிறது சூனியத்தில் ஒரு வகை, அதை செஞ்சு தான் படித்தார்கள் வைத்துக்கிட்டீங்கன்னா, அப்போ சூனியத்துக்கு நம்ம ஏற்கனவே படித்தோமே அது எல்லாமே மாற்றமாக வரும். என்ன பண்ணிருக்குது, சூனியக்காரன் 10வது அத்தியாயத்தில் 77வது வசனத்தில் சூனியக்காரன் வெற்றி பெற மாட்டான்னு வருதுல்ல, நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், நேற்றைய தினம் பார்த்துட்டோம். சூனியக்காரன் வெற்றி பெற மாட்டான் அப்படின்னு 10:77 இருக்குது. இப்போ சூனியத்தின் மூலமாக கணவன் மனைவியை பிரிக்கலாம்னு சொன்னால் வெற்றி பெற்றுட்டான். இப்போ வெற்றி பெற மாட்டான்னு அவன் சொன்ன காரியம் நிறைவேறக்கூடாதுல்ல. இந்த பிரித்தல் என்பது கணவன் மனைவியை பிரித்தல்ங்கிறது சூனியம் அல்லாத ஒரு தந்திரக்கலை, அவ்வளோதான். சூனியமாக அது இருக்குமையானால் சூனியக்காரன் ஜெயிக்க மாட்டானே, அவன் நினைக்கிறபடி செய்ய முடியாதுன்னு நல்லா சொல்கிறான். அப்போ 10:77 வசனத்தில் சூனியக்காரர்கள் லா இஃப்லிஹு சாஹிரு ஹைஸ் வத்தா, எந்த வகையில் வந்தாலும் சாஹிர் வெற்றி பெற மாட்டான், சூனியக்காரன் வெற்றி பெற மாட்டான்னு சொல்லுதில்ல. அப்போ உங்கள் கருத்து பிரகாரம் சூனியத்தின் மூலம் கணவன் மனைவி பிரிக்கலாங்கிறீங்க, அதை மட்டும் செய்யலாம், வேறு ஒன்றும் செய்ய முடியாதுங்கிறீங்க. அப்போ கணவன் மனைவி பிரிக்கலாம்னு சொன்னால் அவன் வெற்றி பெற்றுறானே, சூனியக்காரன் அவன் காரியத்தில் ஜெயிச்சிடறானே, ஜெயிக்க மாட்டான்னு குரான் சொல்லுத. அதுக்கு மாற்றமாக அது அவன் செய்கிறது. அதே மாதிரி 7:116 வசனத்தில் சூனியம்ங்கிறது கண்கட்டு வித்ததா, அது உண்மை இல்லை, பொய் தான், இஃப்கு தான், கற்பனை தான் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுகிறான். அப்போ நீங்கள் நிஜமாக கணவன் மனைவி பிரிக்கலாங்கிறீங்க, சூனியத்தின் மூலமாக கணவன் மனைவி பிரிக்கலாம்னு சொன்னால் அல்லாஹ் சொல்கிறான் பொய், கண்கட்டு வித்த இப்படி காட்ட முடியுமே தவிர நிஜமாக எந்த மாற்றமும் செய்ய முடியாதுன்ற வசனத்துக்கு இது மாற்றம், அந்த அர்த்தம் மாற்றமாக போயிடுது. அதே மாதிரி 7வது அத்தியாயத்தில் 118லேருந்து 120 வரைக்கும் சூனியம் தோற்றுறது, சூனியக்காரன் தோற்று விட்டார்கள், ஜெயிக்க மாட்டார்கள் நல்லா சொல்லி காட்டுறான். அப்போ சூனியக்காரன் தோற்றுவாண்டா என்ன அர்த்தம்னு கேட்டால், சூனியத்தை கொண்டு ஒன்றும் செய்ய முடியாது, தந்திரம் செய்ய முடியுமே தவிர ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ கணவன் மனைவியை பிரிக்கிறது தந்திரம், நிஜம். அது கணவன் மனைவியை பிரித்தல் என்பது தந்திரமா நிஜமா? பிரிஞ்சிடறாங்களே என்பது தான். அப்போ நிஜமாகவே அவன் செய்கிறான்னு நீங்கள் காட்ட பார்க்குறீங்க. அப்போ கணவன் மனைவியை பிரித்தல் சூனியத்தின் மூலமாக பிரிக்க முடியுமானா முடியாது. கோல் சொல்லி பொய் சொல்லி பிரிக்கலாம், அது குஃபுரில் வர குற்றத்தில் வரும், அது ஒரு விஷயம். அதே மாதிரி 2066 சூனியத்தால் கயிறுகளை போட்டோன்னே பாம்பு மாதிரி பொய் தோற்றம் அளித்தது நல்லா சொல்லி காட்டுறான். மெய்யாக அது பாம்பாக மாறலை. அப்போ நீங்கள் மெய்யாவில் மாறுதுங்கிறீங்க. சூனியமாக அந்த கணவன் மனைவியை பிரிக்கிறத சூனியத்தில் ஒரு வகை என்று ஆக்கிக் கொள்வதா, சூனியம் அல்லாத வேற ஒன்று என்று எடுத்துக்கொள்வதா, அது அடிப்படையான விஷயம். சூனியத்தை கற்றுக்கொள்ள வர்றாங்க. அப்போ அந்த 2 ஹாரூத் மாரத் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படியே சூனியத்தை கட்டுற காஃபிரா போயிடுவாடாங்கிறாங்க. அப்போ என்ன செய்கிறாங்க, எவ்வளோ பெரிய விஷயம் எச்சரிக்கை இருக்குது, வேணாம் வேறு ஒன்று கற்றுத்தாங்க. அந்த வேறு ஒன்று என்ன இருக்குது, அது சூனியமாக இருக்காது. ஏன்னாட்டா சூனியத்தை கட்டதான் காஃபிர் ஆயிடுவானே, காஃபிர் ஆனாலும் பரவாயில்லைன்னு வரக்கூடிய எல்லாத்தையும் கற்றுக்கிற வேண்டியது தானே. தேர்ந்தெடுத்து சின்னதை தாங்க போதும்னு கேட்குறான்னா என்ன அர்த்தம், அவன் காஃபிராக விரும்பலான்னு அர்த்தம். காஃபிராக விரும்பவில்லை என்று சொன்னால் அப்போ சூனியம் தவிர வேறு வேறு கலைகளும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறது. இந்த ஹாரூத் மாரத்துக்கு நீ வேறு ஏதாவது ஒன்று சொல்லித்தாங்கன்னு கேட்டு கணவன் மனைவியை பிரிக்கிற ஒரு தந்திரத்தை அவங்க கற்றுக்கொண்டாங்க. அதான் அதுக்கு அர்த்தம் செய்யணுமே தவிர சூனியத்தை கற்றுக்கொண்டாருன்னு சொன்னீர்களே. ஆனால் அப்போ அந்த காஃபிராய் விடுவீர்கள் எச்சரிக்கைக்கு ஒரு பயணமே இல்லை. அவ்வளோ எச்சரிக்கை செஞ்சு இன்னும் சம்பாதிக்கிறது தான் சூனியம் பண்ணுறான். சம்பாதிக்கிறதுக்கு நிறைய வித்தை தெரிஞ்சால் சம்பாதிக்க முடியும். ஒரு கணவன் மனைவி பிரிக்கிற மட்டும் ஒன்று வச்சுட்டு எவ்வளோ சம்பாதிக்கிறது, நிறைய கற்றுக்கிட்டான்னா நிறைய சம்பாதிக்கலாம். என்ன தலை எடுக்கிறது, வயிற்று உண்டாக்குறது, கால் வலியை உண்டாக்குறது, அப்படி இப்படின்னு பல விஷயங்களை செஞ்சான்னு வைங்களேன். அதை சொல்லி மக்கள்கிட்ட அதிகமாக சம்பாதிக்கலாம். சூனியத்தை கற்றுக்கொள்வது ஒரு ஆதாயத்துக்கு தான், மக்களை ஏமாற்றி ஆதாயம் அடைவதற்கு. ஆதாயம் அடைகிறதுக்கு தேர்ந்தெடுக்கிறவன் காஃபிராக போனாலும் பரவாயில்லை,
அப்படின்னு கற்றுக்கொள்ள வந்தானே. ஆனால் அனைத்தும் தானே கற்றுக்குருவான், அனைத்தையும் கற்றுக்கொள்வதானே அவன் கற்றுக்கொண்டதுக்கு அர்த்தமே ஆகும். அவன் என்ன செய்கிறான், பயப்படுறான், வேணாம் காஃபிர் ஆயிடுவான், அப்படின்னா வேணாம். அப்போ வேறு என்ன, வேறு என்னத்தையா சொல்லித்தா, என்கிட்ட ஒரு வித்து இருக்குன்னு காட்டி ஏமாத்திட்டு தெரியுன்றவனா கணவன் மனைவி வேண்டாம் இப்படி பிரிக்கலாம், அப்படி அது படிச்சுட்டு போ அப்படின்னு படித்தா இது சூனியத்தின் மூலம் அல்ல. சூனியம் அல்லாத ஒரு அவங்க வழின்னு தான் போட்டிருக்காங்க. கணவன் மனைவி பிரிக்கும் வழியை கற்றுக்கொண்டார்கள் தான் வேறு வேறு தமிழாக்கத்துலையும் போட்டிருக்கிறாங்க. நம்ம தமிழாக்கத்தை விட்டு நீங்கள் பார்த்தாலும் அப்போ கணவன் மனைவி பிரிக்கிறதுக்குள்ளே வழி நிறைய வழிகள் இருக்கும். அதை சொல்லி கொடுத்து இந்த மாதிரி செஞ்சுன்னா கணவன் மனைவி பொண்டாட்டி புருஷன் பற்றியில் சண்டை வந்துடும், இதை செஞ்சு விட்டுரு அப்படின்னு சொல்லி கற்றுக்கொண்டார்கள்னு சொன்னாதான் எல்லாம் மேட்சாகும். எல்லாத்தோடையும் என்ன செய்யுது, ஒத்து போகக்கூடியதாக வருகிறது. அப்போ அந்த சூனியம் சம்பந்தமாக இந்த வசனத்துக்கு அங்கேருந்து வச்சு பார்த்தோம்னு சொன்னால் ரெண்டு இடத்துல அவங்க தப்பு செய்கிறாங்க. ஒமா உன்சில் அடல் மலக்கைங்கிறதுக்கு வந்து இல்லைன்னு அர்த்தம் செய்கிறதுக்கு பதிலாக இருக்குன்னு அர்த்தம் செய்யப்படுறாங்க. அதுவும் கிராமரில் உள்ளது தான். கிராமரில் இருந்தாலும் வகைக்கு மாற்றமாக இருக்குது, பேசிக்கு மாற்றமாக இருக்குது. மலக்கு மூலமாக அல்லாஹ் சிகரை அறிவித்து கொடுத்தான் என்பது வந்து காஃபிராக்கிற ஒரு விஷயத்தை வந்து அறிவிக்க மாட்டான், அதனால் அந்த அர்த்தம் பொருந்தவில்லைங்கிறோம். அதே மாதிரி வந்து அவங்க கற்றுக்கொண்டது என்ன, இந்த கணவன் மனைவி பிரிக்கிற சூனியத்தை கற்றுக்கொண்டார்கள்னு விளக்கத்தில் சொல்கிறாங்க. ஆனால் மொழிபெயர்ப்பில் அவங்கள அப்படி சொல்லலை, மூலத்தில் அப்படி இல்லை. அதனால் இந்த நுணுக்கத்தை வழங்காமல் இருக்கிறார். இந்த வசன சம்பந்தமாக இன்னும் சில விளக்கங்கள், கூடுதல் விளக்கங்கள் இருக்குன்னு இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு அது முடிச்சா அவங்களுக்கு தெளிவாயிரும். கொஞ்சம் டவுட்டுகள் இருந்தாலும் என்ன செய்ய, நாளைக்கு இது கிளியர் ஆயிரும். அஸ்ஸலாமு அலைக்கும்.